கதைகளின் கதை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழன் ஆர்ஜே அரவிந்த். இன்று நாம் காண இருப்பது பிரபல எழுத்தாளர் டென்னிஸ் ஜேக்கன் அவர்கள் எழுதிய சோழ வேங்கை எனும் வரலாற்று த்ரில்லர் நாவல். வாங்க கதைக்குள்ள போவோமா? கதைக்குள் போவதற்கு முன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய தமிழ்நாட்டில் இருந்து புறப்பட்டு இந்தியாவையும் கீழை நாடுகள் சிலவற்றையும் வெற்றி கொண்ட சோழ மன்னனான ராஜேந்திர சோழன் இந்திய துணைக்கண்டம் பார்த்த மகத்தான பேரரசர்களில் ஒருவர். இந்திய துணைக்கண்டத்தின் பிற மன்னர்கள் நிகழ்த்தாத சாதனைகளை நிகழ்த்தியவர். சோழர்களின் வரலாற்றில் ராஜராஜ சோழனின் இடம் மிக முக்கியமானது என்றாலும் கடல் தாண்டிய அவருடைய வெற்றிகள் என்பவை இலங்கையோடு முடிந்துவிடும் நிலையில் ராஜேந்திர சோழன் இந்தியா மட்டுமல்லாமல் கடல் தாண்டிச் சென்று பல நாடுகளை வென்று புதிய தலைநகரை நிர்ணயித்து தமிழர் வரலாற்றில் உன்னதமான ஓர் இடத்தை பெற்றவர். அவரை பற்றிய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். கடாரம் கெண்டான் என்றும் கங்கை கொண்டான் என்றும் வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட்ட மாமன்னன் ராஜேந்திர சோழனை கதாநாயகனாக வைத்து ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் கதை எழுதினால் என்ன என்று எனக்கு தோன்றியது. அந்த மாமன்னனுக்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும், படிப்பவர்களுக்கு பொழுதுபோக்காகவும் இருக்க வேண்டும் என்று நோக்கத்தில் மட்டுமே ட்ரிபியூட் என்ற அடிப்படையில் எழுதியிருக்கிறேன். முடிந்தவரை வரலாற்றுக்கு நெருக்கமாக தான் இருக்கும். ஆனால் நிச்சயமாக இதில் சோழர்கள் வரலாறு சரியாக இருக்காது, பிழைகள் இருக்கும். பொழுதுபோக்குக்காக மட்டும் இந்த கதையை படியுங்கள், வரலாற்றை சரி பார்க்காதீர்கள் என்ற கோரிக்கையை வைக்கிறேன். வருடம் 989 AD. நிகரிலி சோழ மண்டலம். கங்கபாடி இன்றைய மைசூரின் தென்பகுதி. சோழ நாட்டின் எல்லை. பேகூர் விஜயபுரம் செல்லும் சாலை. சோழர்கள் காலத்தில் கங்கப்பாடி நாட்டில் பேகூர் ஒரு முக்கிய வணிக ஸ்தலமாக இருந்தது. பேகூரிலிருந்து விஜயபுரம் 16 காத தூரம் இருந்தது, கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர். பேகூர் வணிக சாத்தில் அந்த இரவு நேரத்தில் அமைதியை கெடுக்கும் வகையில் அலங்கரித்த 3 வில்வண்டிகள் சலங்கை கட்டிய மாடுகளின் ஜல் ஜல் சத்தத்தோடு பகட்டாக சென்று கொண்டிருந்தன. வானத்தில் 3ஆம் பிறை நிலா முழு மனதாக வெளிச்சம் தரவில்லை. சாலையில் இரு மருங்கிலும் நெடுநெடு என வளர்ந்திருந்த மரங்கள் இருளுக்கு வலு சேர்த்து கொண்டிருந்தன. வண்டியில் எரிந்து கொண்டிருந்த விளக்குகளை தவிர தூரத்தில் கூட ஒரு பொட்டு வெளிச்சம் தெரியவில்லை. முதல் வண்டியை ஓட்டிக்கொண்டிருந்த வண்டிக்காரர் குச்சியை சக்கரத்தின் ஓரமிட்டு சடசடவென்று சத்தம் எழுப்பி தெம்மாங்கு பாட்டு பாடி அமர்க்களப்படுத்திக் கொண்டே சென்றார். தூங்காமல் இருப்பதற்காக வண்டிக்காரன் பாடிக்கொண்டிருக்கும் பாடல்கள் தூங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு கூட தாலாட்டாக அமையும். பூச்சிகளின் சத்தம் கொயிங் கொயிங் என்று காதை துளைத்துக் கொண்டிருந்தது. திடீர் திடீரென்று காட்டுப்பூனைகளின் சத்தம் ஞா என்று தீனமாக குழந்தைகள் அழுவதைப் போல கேட்டது. வெங்கடராயரும் அவரின் குடும்பத்தை சார்ந்தவர்களும் பேகூரில் உள்ள அவர்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று விட்டு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வருடா வருடம் செய்யும் நடைமுறைதான் அது. வணிக சாத்தில் திருடர்கள் பயம் அவ்வளவாக இருக்காது. வணிக சாத்து வணிகர்கள் போய் வரும் வழி. ஏனென்றால் ஒவ்வொரு ஊரிலும் பாடி காப்பான்களின் வேளக்கார படை இருப்பார்கள். திருடர்கள் தென்பட்டால் தலையை கொய்யாமல் விடமாட்டார்கள். அதனால் வணிக சாத்திலும் ராஜபாட்டையிலும் இரவில் பிரயாணம் செய்வதற்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்காது. முதல் வண்டிக்காரன் அடுத்த பாட்டை பாட ஆரம்பித்தான். இருளடைந்த காட்டினிலே தேடி வாரான் ஏலேலங்கிடி ஏலேலோ. மரங்கள் எல்லாம் தாண்டி வாரான் ஏலேலங்கிடி ஏலேலோ. சந்திலே பொந்திலே குதிச்சு வாரான் ஏலேலங்கிடி ஏலேலோ. ஒத்த கொம்பையும் காட்டி வாரான் ஏலேலங்கிடி ஏலேலோ. ஆளு பிடிக்க ராத்திரி வேளையிலே ஏலேலங்கிடி ஏலேலோ. ஆளா பறந்து பாஞ்சி வாரான் ஏலேலங்கிடி ஏலேலோ. வெங்கடராயருக்கு இந்த பாடலை கேட்டதும் கொஞ்சம் திக்கென்று இருந்தது. கண்ணியப்பா, உனக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? வேற பாட்டு பாடு என்று கத்தினார். உடனே முதல் வண்டிக்காரன் சிரித்துக்கொண்டே பாட்டை மாற்றினான். காலம் காலமாக அந்த பாட்டை ஊர்க்காரர்கள் பாடிக்கொண்டிருந்தாலும் நடுராத்திரியில் பாடும் பொழுது சிறிது பயம்தான் வரத்தான் செய்கிறது. குளநரிகளின் ஊளைச்சத்தம் தூரத்தில் கேட்ட மாதிரியும் இருந்தது, அருகில் கேட்ட மாதிரியும் இருந்தது. 2வது வண்டியில் உட்கார்ந்து வந்து கொண்டிருந்த வெங்கடராயர் தூங்காமல் பார்த்து கொண்டே வந்தார். 3வது வண்டியை வேறொரு வண்டிக்காரன் ஓட்டிக்கொண்டு வந்து கொண்டிருந்தான். அவருடைய சொந்த ஊரான விஜயபுரத்திலும் அதன் சுற்று வட்டாரங்களிலும் ஏற்கனவே பல பிரச்சனைகள் போய்க் கொண்டிருந்தன. நாளை மாலை பொது சபை கூட்டம் ஊரில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுற்றிலும் இருக்கும் 70 ஊர் முக்கியஸ்தர்கள் வருவார்கள். அவரும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனால்தான் கஷ்டம் பாராமல் இந்த தொடர் பயணம். வண்டியில் சாய்ந்து உட்கார்ந்து யோசித்துக் கொண்டே வந்தார். எதிரே ஒரு ஆலமரம் தலைமுடியை விரித்து போட்டு உட்கார்ந்திருக்கும் ஒரு பெண்ணை போல நின்று கொண்டிருந்தது. காற்று கொஞ்சம் தாராளமாக வீசியதால் அந்த ஆலமரத்தின் கிளைகளும் விழுதுகளும் மெதுவாக ஆடி பயத்தை கிளப்பின.
திடீரென முன்னால் சென்று கொண்டிருந்த மாடு திமிரியது. வண்டிக்காரன் அதை அடக்குவதற்காக முயற்சி செய்தான். அது அடங்காமல் மேலும் மேலும் திமிரியது. வெங்கடராயர், என்னப்பா, என்னாச்சு? வண்டிக்காரன், தெரியலங்கய்யா, எதையோ பார்த்து பயந்த மாதிரி திமிரிட்டு இருக்கு. வண்டியில் இருந்து இறங்கி வந்த வெங்கடராயர் சுற்றிலும் பார்த்தார். இருள் பொதிந்திருந்தாலும் வித்தியாசமாக எதுவும் தெரியவில்லை. சுற்றிலும் இருந்த மரங்கள் காற்றில் கொஞ்சம் மனமு வந்து ஆடிக்கொண்டிருந்தன. பார்த்து கொண்டிருக்கும் போதே காற்று கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் பிடிப்பது போல் தெரிந்தது. 3 வண்டிகளிலும் அவருடைய மனைவி, மக்கள் மற்றும் உறவினர்கள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். வண்டியிலிருந்து கீழே இறங்கி மாட்டின் அருகில் சென்று அதை தடவி கொடுத்தார். வழக்கமாக அவர் வந்ததும் அடங்கிவிடும் மாடு இப்போது தடவி கொடுத்தும் அடங்காமல் துள்ளிக் கொண்டிருந்தது. மங்கா இப்படி செய்யக்கூடிய ஆள் இல்லையே, எதையோ பார்த்து பயந்திருக்கிறாள். அவள் பயப்படும்படி அப்படி என்ன இருக்கிறது? முதல் வண்டிக்காரன் சாலையில் முன்னால் சென்று பார்த்து கொண்டிருந்தான். கடைசி வண்டிக்காரன் பின்பக்கமாக சென்று பார்த்து கொண்டிருந்தான். ராயர் வண்டிக்குள் அனைவரும் பத்திரமாக இருக்கிறார்களா என்று பார்த்து கொண்டே வந்தார். திடீரென வண்டிகளுக்கு முன்னால் ஹக் என்று ஏதோ ஒரு சத்தம் கேட்க டக் என்று திரும்பி பார்த்தார் ராயர். முன்னால் நின்றிருந்த வண்டிக்காரனை காணவில்லை. துணுக்குற்று கையில் விளக்குடன் வெங்கடராயர் வேகமாக வண்டிகளுக்கு முன்னால் வந்து சுற்றிலும் எல்லா பக்கமும் பார்த்தார். மரங்களால் இருள் பொதிந்திருந்த சாலையில் அவ்வளவு சுலபமாக யார் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நெடுந்தூர பயணம் காரணமாக விளக்கில் ஆமணக்கு எண்ணெய் குறைந்திருந்தது. என்னடா இது, ஆள் அணக்கமே இல்லை. திடீர்னு காத்து போல மாயமா மறைஞ்சிட்டான். எங்கே போயிருப்பான் என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ராயரின் முன்னால் மேலிருந்து ஏதோ வந்து விழுந்தது. குனிந்து பார்த்த ராயர் அதிர்ந்து போய் பதட்டத்தில் 2 அடி பின்வாங்கினார். அதற்குள் பின்னால் இருந்து ஓடி வந்த மற்றொரு வண்டிக்காரன், என்னங்கய்யா சத்தம்? ராயர் ஏதோ குனிந்து பார்த்துவிட்டு பயந்து போய் பின்வாங்குவதை பார்த்ததும் அவனும் குனிந்து பார்த்தான். பார்த்ததும் அதிர்ந்து போனான். ஐயா, இது ஏதோ மனுஷனோட காது மாதிரி தெரியுது. காதும் அதை சுற்றி இருக்கும் தோலும் ரத்தம் சொட்ட சொட்ட கிடந்தது. ஏதோ பீத்து எரிந்ததை போல். இருவரும் திடுக்கிட்டு போய் தலையை உயர்த்தி இரவு வானத்தை பார்த்தார்கள். இருளின் மனத்தை நுகர்ந்தபடி உச்சி வானத்திற்கு ஏறியிருந்தது பிறை நிலா. வெங்கடராயரும் அவருடைய வண்டிக்காரனும் பயத்துடன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறை நிலா பின்னணியில் ஏதோ உருண்டையாய் அவர்களை நோக்கி வேகமாக வானத்திலிருந்து வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிந்தது. இருவரும் அவசரமாக விலகி பின்வாங்க வேகமாக அவர்களின் முன்னால் கீழே விழுந்த அந்த உருண்டையான வஸ்து சாலையில் பட்டு சிதறியது. என்னவென்று பார்த்த இருவரும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். ஐயா, மனுஷ தலை இது என்று பதறிய வண்டிக்காரரின் உடலெல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தது. இவ்வாறான விஷயங்களை கனவில் கூட அவன் பார்த்திருக்க மாட்டான். கீழே விழுந்த வேகத்தில் சிதறி சொத சொதவென்று ஆகி அவர்கள் இருவரின் உடுப்பெல்லாம் ரத்தம் தெரித்திருந்தது. வண்டிக்காரனுக்கு வயிற்றுக்குடல் எல்லாம் வாய் வழியே வந்துவிடும் போல வயிறு குமட்டிக் கொண்டு வந்தது. வாயை பொத்தியபடி நின்று கொண்டிருந்தான். அன்றைக்கு இரவு இன்னும் மோசமாக போய்விடக்கூடும் என்று தோன்றிய நிலையில் பதட்டமான வெங்கடராயர் வண்டிக்காரனிடம், நான் முன்னால போற வண்டியை ஓட்டுறேன், நீ கடைசி வண்டியில ஏறிக்கொள். நடுவண்டி தானாக நம்மை பின்தொடர்ந்து வரும், வேகமா இந்த இடத்தை காலி பண்ணிடலாம் என்று சொல்லிக்கொண்டு வண்டியை நோக்கி நடக்கலானார். கூட்டு வண்டிதான் என்பதால் முதலில் போகும் வண்டி திசையில் மற்ற வண்டிகள் எல்லாம் தானாகவே வந்துவிடும். கால்கள் தடுமாற வண்டிக்காரன் கடைசி வண்டியை நோக்கி ஓடினான். முதல் வண்டியில் துள்ளி ஏறும்போது வானத்திலிருந்து கிர்ரென்று வேகமாக ஏதோ ஒன்று பறந்து வரும் சத்தம் கேட்டது. தலையை உயர்த்தி பார்த்த வெங்கடராயர் இருட்டில் சரியாக ஏதும் தெரியாததால் சத்தம் வரும் திசையை நோக்கி உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தார். மனதுக்குள் அவருடைய இஷ்ட தெய்வங்களை எல்லாம் வேண்டிக் கொண்டிருந்தார். ராட்சச வௌவால் மாதிரி ஏதோ ஒன்று அவரை நோக்கி பறந்து வருவதை பார்த்ததும் அதிர்ந்து போய் மாடுகளை தட்ட மாடு நகராமல் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தது. குச்சியை எடுத்து அடித்தாலும் மாடுகள் நகரவில்லை. திரும்ப மேலே பார்த்த ராயர் வானத்திலிருந்து அசுர வேகத்தில் அவரை நோக்கி தான் வந்து கொண்டிருந்தது என்று உறுதிப்படுத்திக் கொண்டார். அவரை நெருங்க நெருங்க அவருக்கு புரிந்தது, இது ஒன்றும் சாதாரண பறவை மாதிரி தெரியவில்லை. ஏனென்றால் மனித முகத்துடன் ஒரு வௌவால் பறந்து வந்தால் அது சாதாரண பறவை இல்லையே. காலம் காலமாக ஊருக்குள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும் கதைகளில் வரும் ஒற்றை கொம்பனாக இருக்குமோ? சற்று முன் கூட வண்டிக்காரன் ஒற்றை கொம்பன் பாடலை தான் பாடினான். பாட்டு பாடி எல்லாம் கொம்பன் வரக்கூடியவன் இல்லை. இருந்தாலும் இதை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் ஒரு நொடிதான் பாக்கி இருந்தது, நெருங்கிவிடும். ஐயோ, பாதுகாப்புக்காக கொண்டு வந்திருந்த ஈட்டி எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தார். வில்வண்டி உள்ள இடது பகுதியில் ஈட்டி சொருகப்பட்டிருந்தது.
அதை உருவிக்கொண்டு தயாரானார். அதற்குள் ஜிவ் என்று கீழே இறங்கிய அது தண்ணீருக்குள் சரளென்று இறங்கி மீனை கவ்வும் பறவை போல் ராயர் ஈட்டியால் குத்த முற்படும் முன் விஸ்கென்று அவரை தூக்கி கொண்டு ஒரு கத்த வாயை திறப்பதற்குள் மேலே எழும்பி இரவு வானத்தில் கலந்தது. கடைசி வண்டியில் ஏறிய மாட்டு வண்டிக்காரன் ஏன் இன்னும் முதல் வண்டி கிளம்பவில்லை என்று ஐயா ஐயா என்று கத்திக் கொண்டிருந்தான். எந்த பதிலும் இல்லை. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்து அவன் மறுபடியும் கீழிறங்கி முதல் வண்டியை நோக்கி சென்றான். வண்டிக்குள் அனைவரும் இன்னும் நல்ல தூக்கத்தில் தான் இருந்தார்கள். வெங்கடராயர் இருந்தது கொண்டான அடையாளமே இல்லை. எங்கே போயிருப்பார் என்று வண்டியை சுற்றி தேடிக் கொண்டிருந்தான். அவன் சற்றும் எதிர்பாராத தருணத்தில் வானத்திலிருந்து சர்ரென்று வந்த ராயரின் தலை அவன் முன்னால் விழுந்து உருண்டது. திடுக்கிட்டு போன வண்டிக்காரன் அருகே போய் பார்த்து ராயரின் தலைதான் அது என்று புரிந்ததும் கூக்குரலிட்டு அழ ஆரம்பித்தான். தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு எழும்பினார்கள். அவனுடைய அலறல் அடுத்து அந்த பிராந்தியத்தில் தொடரப்போகும் அசம்பாவிதங்களை அறிவிக்கும் அபாய சங்காக அந்த இரவு நேரத்தில் ஒலித்துக் கொண்டிருந்தது. மறுநாள் மாலை 5 மணி. விஜயபுரம் ரலதீரம் தலைவர் செங்கல்வராயர் வீடு. செங்கல்வராயருக்கு ஊர் சபையில் அனைவரும் வந்துவிட்டதாக அழைப்பு வந்திருந்தது. எதற்காக இந்த கூட்டம் என்று அவருக்கு தெரிந்திருந்தாலும் யோசனையில் ஆழ்ந்தபடியே அவசரமாக உடைகளை எடுத்து உடுத்திக் கொண்டிருந்தார். அமைதியாக இருந்த சுற்றுவட்டார கிராமங்களில் சமீபத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதங்களும் துர்மரணங்களும் குழப்பங்களை ஏற்படுத்தியிருந்தன. திண்ணை மரத்தடி ஊருணி கரையோரம் என்று யார் எங்கு கூடி பேசினாலும் இதை பற்றிய பேச்சுதான். குதிரை வண்டிக்காரனை கிளம்ப சொல்லி புறப்பட்டார். கிளம்பும் பொழுது வீட்டு வேலை செய்து கொண்டிருந்த வள்ளியிடம் சுந்தரி எப்போது வருவதாக சொல்லிக் கொண்டு புறப்பட்டாள். வள்ளி, நாளை காலை நீங்கள் படைத்தலைவரை பார்க்க போவதற்குள் வந்து விடுவதாக சொல்லிக் கொண்டுதான் சென்றார்கள். இரவு பயணம் இளம் பெண்களுக்கு அவ்வளவு உசிதமானது அல்லவே. அவள் சொன்னாலும் கேட்கப் போவதில்லை. இசை நாட்டியத்தின் மேல் அவளுக்கு பைத்தியம். எந்த கோவில்களில் எல்லாம் நாட்டிய நாடகம் நடக்கிறது என்று தெரிந்து கொண்டு உடனே கிளம்பி விடுகிறாள் என்று மகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு குதிரை வண்டியில் ஏறினார். சில வருடங்களுக்கு முன்னால் சுந்தரியின் அம்மா தீராத வியாதியினால் தவறிவிட்டாள். சுந்தரி அப்போது மிகவும் சின்ன குழந்தை. ராயர் ரொம்ப யோசனைக்கு பிறகுதான் மங்கையர்க்கரசியை 2ஆம் கல்யாணம் செய்து கொண்டார். அது அவரது மகளுக்கு பிடிக்கவில்லை. இருந்தாலும் அவர் அரசு வேலைகளாக அடிக்கடி வெளியூர் செல்வதால் குழந்தையை கவனித்துக் கொள்ள ஒரு ஆள் வேண்டும் என்பதுதான் அவர் திருமணம் செய்வதற்கு ஒரே காரணம். பிரதான தெருவில் குதிரை வண்டி போய்க் கொண்டிருந்தது. பிரதான தெருவின் முடிவில் ஒரு மிகப்பெரிய ஆலமரம், அதன் பின்னால் சிவன் கோவில். சிவன் கோவில் முன்னால் இருக்கும் மண்டபத்தில்தான் வழக்கமாக கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும். பிரதான தெரு மற்றும் சுற்றிலும் இருக்கும் தெருக்கள் நன்றாக விஸ்தாரமாக இருக்கும். அந்த பகுதியிலேயே பேகூருக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஊர் விஜயபுரம் தான். பஞ்சு பஞ்சாயிருக்கும் கார்கால மேகங்கள் அந்திவானத்தின் வர்ணத்தை குறைத்துக் கொண்டிருந்தது. வடக்கு திசையில் ஊரை சுற்றி வளைத்தது போல் கபினி மலையும் நாலா பக்கமும் அதன் அடர்த்தியான காடுகள். மலையின் மறுபக்கம் சாளுக்கிய தேசம் ஆரம்பித்துவிடும். சுற்றிலும் காடுகளாக இருப்பதால் குளிர் நிறைந்தும் அடிக்கடி மழை பெய்து கொண்டும் இருக்கும். காற்று நன்றாக சுழண்டடித்து புழுதியை வாரி இறைத்து எந்த நேரமும் மழை பெய்யலாம் என்ற நிலையில் கிணற்றடியில் பெண்களின் சண்டை காதை பிளந்தது. வீதியோரமாக உட்கார்ந்து கொண்டு கிணற்றடி சண்டையை ரசித்துக் கொண்டிருந்த ஒரு சிலர் செங்கல்வராயர் குதிரை வண்டியில் போவதை பார்த்ததும் எழும்பி வண்டி பின்னே சென்றார்கள். விஜயபுரத்தை சுற்றி 70 ஊர்கள் இருந்தன. அதற்கான பொறுப்பு சபை விஜயபுரத்தில் தான் இருந்தது. செங்கல்வராயர் கோவில் மண்டபத்திற்கு வந்து சேர்ந்த போது சுற்றிலும் இருக்கும் 70 ஊர் முக்கியஸ்தர்களில் பெரும்பாலான பேரும் மற்றும் மத்தியஸ்தர் குலசேகரர், காரணத்தான் திருவரங்கன், அடிக்கீழ் நிற்பான் வரகுணன், தண்டுவான் மூவேந்தன், ஊர் பாடி காவல் பொறுப்பை ஏற்றிருக்கும் வானவராயர், பெரும்புள்ளி மேகராயர், சாளுக்கிய ஆட்சியில் அந்த பகுதி தலைவராக இருந்த சம்புவராயர், வைத்தியர் மற்றும் கோவில் பூசாரி, இவர்கள் அனைவரும் அவருக்கு முன்னாலேயே அங்கே குழுமியிருந்தனர். சபையில் கனத்த மௌனம் நிலவிக் கொண்டிருந்தது. செங்கல்வராயர் வந்ததும் அவரை வரவேற்று உட்கார வைத்து சபை மத்தியஸ்தன் கனைத்துக் கொண்டே பேச ஆரம்பித்தார். கடைசி 1 மாதமா நம் பகுதியில் நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். கபினி கோட்டை சோழர் கடகத்தில் இருந்த வீரர்கள் 112 பேர் திடீரென போன மாதம் ஒட்டுமொத்தமாக இரவோடு இரவாக காணாமல் போய்விட்டனர். எங்கே போனார்கள், என்ன ஆனார்கள் என்று யாருக்குமே தெரியவில்லை. பாடி காவலன் வானவராயர் இடைமுறித்து அவர்கள் யாருக்கும் அசம்பாவிதம் ஏதும் ஏற்பட்ட மாதிரி தெரியவில்லை. சாளுக்கியர்கள்தான் அவர்களை தூக்கிக் கொண்டு சென்றிருக்க வேண்டும்.
ஏன் சொல்கிறேன் என்றால், சோழ வீரர்கள் காணாமல் போய் 2 நாட்கள் கழித்து கோட்டையின் பின்பக்க மலைப்பகுதியில் 3 சோழ வீரர்களின் அம்புகளால் தைக்கப்பட்ட உடல்களை பாடி காவல் பொறுப்பை ஏற்றிருக்கும் எங்களுடைய வீரர்கள் கண்டுபிடித்தனர். அதை வைத்துத்தான் மீதி வீரர்களை சாளுக்கியர்கள் சிறைப்பிடித்து சென்றிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தோம். இறந்து போன 3 வீரர்களையும் தஞ்சாவூரில் இருந்து சோழர்கள் விசாரிக்க வந்தால் காட்டுவதற்காக ஊரின் மேற்கு இடுகாட்டில் புதைத்திருக்கிறோம். செங்கல்வராயர், எது எப்படி இருந்தாலும் அவர்கள் திடீரென்று காணாமல் போனது நிச்சயமாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்தான். சோழர்களுக்கு நாம் ஆதரவு கொடுத்ததால் சாளுக்கியர்களின் ஆதரவை இழந்து விட்டோம். அவர்கள் நம் மேல் கோபத்தில் இருக்கிறார்கள். இப்போது சோழ வீரர்கள் காணாமல் போனது சோழர்களுக்கும் நம்மேல் கோபத்தை தூண்டலாம். இதற்கு முதலில் ஒரு வழி தேட வேண்டும். இல்லையென்றால் 2 பக்கமும் பகைத்துக் கொள்ள நேரிடலாம். குலசேகரர், அதற்கு நாம் எப்படி பொறுப்பாக முடியும்? பேகூரில் குடித்து கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கும் சோழ படைத்தலைவர் ஜெயசிங்கன் தான் அரசருக்கு பதில் சொல்ல வேண்டும். அவருடைய படை வீரர்கள் இருந்த சுவடே தெரியாமல் காணாமல் போய்விட்டனர். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் படைத்தலைவர் எடுக்கவில்லை. சம்புவராயர், கங்கபாடி நாட்டில் பாரம்பரியம் மிக்க குடும்பம் நம்முடையது. நம்மில் யாராவது ஒருத்தர் தான் சோழ பேரரசுக்கு பொறுப்பாக சிற்றரசராக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நம்மை பொருட்படுத்தாமல் யாரோ ஒரு சாளுக்கியனுக்கும் சோழ நாட்டைச் சேர்ந்த பெண்ணிற்கும் பிறந்த ஜெயசிங்கனை நியமித்தது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. செங்கல்வராயர், அந்த பிரச்சனை பற்றி அப்புறம் பேசிக்கொள்ளலாம். முக்கியமான பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசுவோம். வீரர்கள் காணாமல் போனதை பற்றி ஜெயசிங்கனிடம் போன வாரம் சென்றிருந்த போது கேட்டிருந்தேன். அவர் வட மேற்கு பக்கம் சாளுக்கிய அத்துமீறலை சமாளிப்பதில் மும்முரம் காட்டிக் கொண்டிருப்பதாகவும் படைகள் முழுவதும் அங்கே நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் சொன்னார். மேலும் கபினி கோட்டையில் இருந்த சோழ வீரர்கள் காணாமல் போனது பற்றி விசாரிக்க தஞ்சாவூரில் இருந்து அரசர் சார்பில் அலுவலர்கள் வருவார்கள் என்றும் தெரிவித்தார். ஆனால் இதுவரை யாரும் வரவில்லை. கூட்டத்தில் இருந்தவர்கள் சலசலப்பாக அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருந்தார்கள். உணவுப் பொருள்கள் வணிகம் செய்யும் ராமதத்தன், எனக்கு என்னவோ கபினி காட்டுக்குள் இருக்கும் ஆதிவாசி கூட்டத்தின் மேல் சந்தேகம் வருகிறது. செங்கல்வராயர், சேச்சே, அவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் இதுவரை காட்டை தாண்டி வெளியே வந்ததே இல்லை. வீரர்கள் காட்டுக்குள் சென்றால் மட்டும்தான் அவர்களுக்கு ஆபத்து. குலசேகரர், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்று இரவு வெங்கடராயருக்கு நேர்ந்த அசம்பாவிதத்துக்கு இன்னும் பாடி காவலர்கள் பதில் சொல்லவில்லை. வானவராயர், எங்களுடைய வேளப்படை வீரர்கள் சுற்றிலும் இருக்கும் எல்லா ஊர்களுக்கும் தான் காவலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதையும் மீறி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நாங்கள் சரியான காரணத்தை கண்டுபிடிக்கவில்லை. சம்பவம் நடக்கும்போது அந்த வண்டியில் வந்தவர்கள் தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். பார்த்த ஒரு வண்டிக்காரனும் அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளவில்லை. அதனால் சரியான தகவல் கிடைக்கவில்லை. செங்கல்வராயர், திருடர்களுடைய வேலை மாதிரி தெரிகிறதா? வானவராயர், தலை மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. தலை வெட்டப்பட்டிருக்கும் விதத்தை பார்க்கும் பொழுது ஏதோ விலங்கின் வேலை மாதிரி தெரிகிறது. கூட்டத்தில் இருந்த ஒருவன், ஐயா, புலி, சிறுத்தை ஏதாவது காரணமாக இருக்குமோ? சுற்றிலும் இருக்கும் காடுகளில் தான் புலி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறது. வைத்தியர், அவர்கள் உடலின் ஒரு சில உறுப்புகள், குறிப்பாக தலை, காது, கைகள் போன்றவை மட்டும்தான் கிடைத்திருக்கின்றன. அதை வைத்து விலங்குதான் என்று அறுதியிட்டு கூற முடியவில்லை. கம்பநாடி ஒரு முக்கியஸ்தர் மருதமுத்து எழும்பி, ஒருவேளை இது அந்த ஒற்றை கொம்பன் வேலையாக இருக்குமோ? அவர் அந்த பெயரை சொன்னதும் கூட்டத்தில் அதிர்வலைகள் பரவியது. அனைவரும் ஒரு சேர திடுக்கிட்டு போனதால் அழுத்தமான மௌனம் நிலவியது. ஒற்றை கொம்பன் பெயரை கேட்டு அதிர்ந்து போன கூட்டம் எதுவும் பேசாமல் அமைதி காத்தது. ஏற்கனவே அவனை பற்றிய நாட்டு பாடல்களும் செவி வழி செய்திகளும் அவன் மிகப்பெரிய கொடூரன் என்று நிலைநாட்டியிருந்தன. கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த வசந்த சேனன் ஆத்திரமாக, என் தந்தையை கொலை செய்தவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவன் திருடனோ இல்லை கொம்பனோ யாராக இருந்தாலும் அவனை கால் மாறுகை வாங்காமல் விடமாட்டேன். வசந்த சேனன் கொலை செய்யப்பட்ட வெங்கடராயரின் மூத்த மகன். குலதெய்வ வழிபாட்டிற்கு அவன் செல்ல முடியாமல் தோட்ட வேலைகள் இருந்ததால் ஊரிலேயே இருந்து விட்டான். உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளித்துக் கொண்டிருந்த வசந்த சேனனை கூட்டத்தில் இருந்தவர்கள் அமைதிப்படுத்தினர். செங்கல்வராயர், தம்பி, வெங்கடராயருக்கு யாரும் விரோதிகள் இருந்த மாதிரி எனக்கு தெரியவில்லை. பாடி காவலர் வானவராயர் செங்கல்வராயரின் சொந்த தம்பிதான். வானவராயர் பதில் பேசாமல் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். செங்கல்வராயர், மேலும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த சபையின் மூலமாக மக்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். கோட்டைக்கு மறுபக்கம் காட்டை தாண்டி இருக்கும் சாளுக்கியர்களின் ஊரான மட்டூரிலிருந்து கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக யாரும் நம்ம ஊருக்கு வரக்கூடாது என்று
அவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள். போர் வீரர்களை தவிர வேறு யாரும் வந்து போவதில்லை. இனிமேலும் எக்காரணத்தை முன்னிட்டும் நம்ம ஊரிலிருந்தும் அங்கு யாரும் செல்லக்கூடாது. மீறி சென்று சாளுக்கிய வீரர்களிடம் மாட்டிக்கொண்டால் அவ்வளவுதான் என்று எச்சரிக்கும் குரலில் கூறினார். கூட்டம் முடிவதற்கு 7 மணிக்கு மேல் ஆகிவிட்டதால் வெளியூர்களில் இருந்து வந்தவர்களுக்கு சிவன் கோவில் மண்டபத்திலும் சாப்பிடும் இடத்திலும் இன்னும் வேறு சில இடங்களிலும் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மண்டல அதிபதி ஜெயசிங்கனை மாற்றிவிட்டு அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை மண்டல முதலியாக நியமிப்பதை பற்றி முடிவெடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டம் வெங்கடராயரின் கொலை மற்றும் கோட்டையில் இருந்த சோழ வீரர்கள் மர்மமாக மறைந்து போன சம்பவங்களால் திசை மாறி அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் பேசிவிட்டு கலைந்தது. இரவு 10 மணி. தோளக்கூர் என்ற மலை கிராமம் விஜயபுரத்திலிருந்து உருகாத தூரம். ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக இருக்கும் ஒரு வீட்டுக்குள் கால்கள் கட்டி வைக்கப்பட்ட நிலையில் இருந்த ஒருவன் கடும் பிரயத்தனப்பட்டு கைக்கட்டை அவிழ்க்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். அவன் கைகளில் இருந்த இரத்த கோடுகளை பார்த்தால் பல மணி நேரமாக முயற்சி செய்து கொண்டிருப்பான் போல் இருக்கிறது. எப்படியோ முயற்சி செய்து கைக்கட்டுகளை அவிழ்த்து விட்டான். வாயை மூடுவதற்காக கட்டி வைத்திருந்த துணியை அவிழ்த்துவிட்டு கால்கட்டை அவிழ்க்க ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் கால்கட்டை அவிழ்த்துவிட்டு மெதுவாக கதவோரமாக வந்து வெளியே யாரும் இருக்கிறார்களா என்று எட்டி பார்த்தான். தூரத்தில் எங்கேயோ ஒரு ஒற்றை ஓநாய் ஊளையிடும் சத்தம் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. வெளியே காவலுக்கு யாரும் இல்லை என்பதை உறுதி செய்துவிட்டு கதவை திறக்க முயற்சி செய்தவன் தட்டில் இருந்த சோத்தை பார்த்துவிட்டு பசி தாங்காமல் கபக் கபக் என்று அள்ளி திணித்துக் கொண்டான். எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து சோழர்களுக்கு இருக்கும் ஆபத்தை தஞ்சாவூரில் இருக்கும் சோழ தளபதி பிரம்மராயரிடம் தெரிவித்தாக வேண்டும். காணாமல் போன சோழ வீரர்களை பற்றி விசாரிப்பதற்காக பிரம்மராயரால் அனுப்பி வைக்கப்பட்டவன் தான் அவன். சாப்பிட்டு முடித்ததும் மெதுவாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து எட்டி பார்த்தான். சுற்றிலும் இருட்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு வெளிச்சம் தெரிந்து கொண்டிருந்தது. அந்த வீடு பள்ளத்தில் இருந்தது. மேட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். திடீரென மேட்டின் மறுபுறத்தில் இருந்து ஏதோ ஒரு குதிரை டக் டக் என்று ஏறும் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் அருகில் இருந்த புதருக்குள் போய் ஒளிந்து கொண்டான். மேட்டில் ஏறி வந்த குதிரையில் இருளை உடலில் பூசிக்கொண்டவன் போல் கருகருவென ஒருவன் அமர்ந்திருந்தான். முகத்தில் கண்களை தவிர வேறு ஒன்றும் இருப்பது போல் தெரியவில்லை. கண்கள் இரத்த சிவப்பில் மின்னியபடி பார்ப்பதற்கே பயங்கரமாக உட்கார்ந்திருந்தான். வீரர்கள் போருக்கு செல்லும் போது அணியும் மார்பு கவசமும் தலைக்கவசமும் அணிந்தபடி இடையில் மிகப்பெரிய வாள் சொருகியிருந்தான். அவன் அணிந்திருந்த தலைக்கவசத்தில் யமதர்மனின் தலைக்கவசம் போல் கொம்பு மாதிரி பக்கவாட்டில் 2 பக்கமும் நீண்டிருந்தது. தலை நடுவிலும் சிறிய கொம்பு ஒன்று நீட்டி கொண்டிருந்தது. குதிரை மெதுவாக அந்த வீட்டை நோக்கி மேட்டிலிருந்து கீழ் இறங்கி வந்து கொண்டிருந்தது. புதருக்குள்ளே ஒளிந்திருந்தவன் மரண பயத்தோடு அவனை பார்த்து கொண்டிருந்தான். குதிரை அவனை தாண்டி சென்றதும் வெளியே வந்து சத்தம் போடாமல் ஓடிவிடலாம் என்று காத்து கொண்டிருந்தான். வீட்டின் முன்னால் உள்ள புதர் அருகே வந்த குதிரை நின்றது. குதிரை வினோதமான சத்தங்களை எழுப்பியது. குதிரைக்காரன் கண்களை மூடுவதும் மோப்பம் பிடிப்பதும் தெரிந்தது. புதருக்குள் ஒளிந்து கொண்டிருந்தவன் இவன் மோப்பம் பிடித்தே கண்டுபிடித்து விடுவான் போல் இருக்கிறது என்று உடலெல்லாம் நடுங்கியபடியே பார்த்து கொண்டிருந்தான். இடையில் இருந்த வாளை சர்ரென்று உருவிய குதிரைக்காரன் கண்களை திறந்து இடப்பக்கம் புதரை நோக்கி தலையை திருப்பினான். புதரில் ஒளிந்திருந்தவனுக்கு புரிந்துவிட்டது. பார்த்து விட்டான். சடார் என்று எழும்பி வெளியே ஓட ஆரம்பித்தான். அவன் ஓட ஆரம்பிப்பான் என்று ஏற்கனவே அனுமானித்ததை போல் பக்கவாட்டில் திரும்பிய குதிரைக்காரன் வாளை அவன் தலையை நோக்கி வீச தீலை தெரித்து உருண்டு மேட்டில் போய் விழுந்தது. பின்னர் குதிரையை திருப்பி தாளை கிடந்த இடத்திற்கு வந்து அதை வாளால் தூக்கி கொண்டு டக் டக் என்று மேட்டில் குதிரையை ஓட்டிக்கொண்டு காற்றில் பறப்பது போல் லாவகமாக சென்றான். அங்கிருந்த வாழைத் தோட்டம் ஒன்றில் இரவு காவலுக்காக வந்திருந்த செழியன் தூரத்தில் குதிரை கணைக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்து ஆச்சரியமானான். குறுகலான அந்த மேட்டில் எப்படி அவனால் குதிரை ஓட்டிக்கொண்டு போக முடிகிறது? கம்பி மேல் நடப்பதற்கு ஒப்பானது அது. ஆச்சரியமாய் அந்த குதிரைக்காரனை கூர்ந்து கவனித்தவன் வாளில் சொருகிய தலையோடு அவன் சென்று கொண்டிருந்ததை பார்த்ததும் ஒற்றை கொம்பன் என்று செழியனின் உதடுகள் அவனையும் அறியாமல் முணுமுணுத்தது. அப்படியே மயங்கி கீழே விழுந்தான். அதே நாள் இரவு இன்றைய கர்நாடகாவில் பந்திப்பூர் விஜயபுரம் நடுவில் இருக்கும் கானகம் நள்ளிரவு 2ஆம் ஜாமம். மெல்லிய மேக ஆடை அணிந்தாலோ என்னவோ அழகிய நிலா அவிழ்ந்து விழும் தன்னுடைய ஆடை தேடி அங்குமிங்கும் வான்வீதியிலே அலைந்து திரிந்து கொண்டிருந்தது. நிலவின் வெளிச்சம் காட்டில் அடர்ந்து வளர்ந்திருந்த மரங்களின் இருளை போக்க முடியவில்லை. எல்லா கானகமும் இரவில்தான் விழித்துக் கொள்கிறது. ஒரு சில விலங்குகள் தங்களது இணையின் விருப்பம் அறிய
ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தது. இரவு பூச்சிகளின் ரீங்காரமும் சில்வண்டுகளின் சத்தமும் மரக்கிளைகள் ஒன்றோடு ஒன்று உரசும் சத்தங்களும் கலந்து கேட்டுக்கொண்டிருந்தது. கீழே கிடக்கும் சருகுகள் காற்றோடு விளையாட் கழித்துக் கொண்டிருந்தன. எங்கோ ஓரிடத்தில் குரங்கின் குரல் எச்சரிக்கை ஒலி எழுப்பிக் கொண்டிருக்க, தூரத்தில் கபினி ஆற்றில் நீர் தனக்குத்தானே மோதி ஓடுகிற சலசலப்பு கேட்டுக்கொண்டிருந்தது. ஆற்றங்கரையின் மறுபக்கம் இருந்து கடாமானின் சத்தம் வினோதமாக எதிரொலித்தபடி இருந்தது. அந்த கானகத்தில் கேட்டுக்கொண்டிருந்த இந்த சத்தங்களையும் மீறி ஏதோ ஒரு கோஷ்டி கானம் காற்றில் பரவியிருந்தது. அது பல்லக்கு சுமப்பவர்கள் தங்கள் சுமையை மறப்பதற்காக பாடும் பாடல். உயர் குடும்பத்து பெண்கள் செல்லும் படோடபமான அந்த மூடு பல்லக்கை சுமந்து கொண்டு 10 பேர் சென்று கொண்டிருந்தனர். பல்லக்கின் திரைச்சீலைகளே பட்டு துணியால் நெய்யப்பட்டிருந்தன. வழக்கமாக காட்டுப்பாதையில் பல்லக்கில் பயணப்படும் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் துணைக்கு மெய்காப்பாளர்களை அழைத்துச் செல்வது வழக்கம். பயணப்படுபவர்களின் வசதிக்கேற்ப மெய்காப்பாளர்களின் எண்ணிக்கை கூடும். பல்லக்கு தூக்கிகளின் முன்னால் ஈட்டியோடு சென்று கொண்டிருந்தவன், சீக்கிரம் சீக்கிரம், கானகத்தை சீக்கிரம் கடந்தால் நமக்கு நல்லது என்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே பல்லக்கு தூக்கிகளிடம் சொல்லிக்கொண்டே முன்னால் சென்றான். அடர்ந்த கானகத்துக்குள் ஊர்காவல் பணியில் ஈடுபடும் பாடி காப்பான் வீரர்கள் வழக்கமாக வருவதில்லை. பல்லுக்கு தூக்கிகளின் முன்னால் வழிநடத்தி சென்று கொண்டிருந்தவன் அவர்களை துரிதப்படுத்தியதற்கு காரணமில்லாமல் இல்லை. மோசமான ஆறலை கள்வர்களும் வனவிலங்குகளும் நிறைந்த அந்த கானகத்தில் இரவு பயணம் செய்ததே தவறு. ஆனால் எஜமானியின் வற்புறுத்தலுக்காக வேறு வழியில்லாமல் பயணம் செய்ய வேண்டியதாகிவிட்டது. பணக்கார வாசனை வீசிய பல்லக்கை பார்த்ததும் மரங்களின் கிளைகளில் இருந்த இருட்டுக்கு திடீரென கண்கள் முளைத்தது. இருளுக்குள் இருந்து திடீரென பேச்சு குரல்கள் எல்லாம் கேட்டது. பல்லக்குக்குள் இருந்த வள்ளி, செங்கோடா, கைபினி ஆத்தங்கரையில் சிறிது நேரம் இளைப்பாரி விட்டு செல்லலாமா? முன்னால் ஈட்டியோடு சென்று கொண்டிருந்தவன், வேண்டாம் அம்மணி, ஊரை நெருங்கி விட்டோம், சீக்கிரமே இந்த கானகத்தை கடந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு அயற்சியாக இருக்குமே, சிறிது ஓய்வு அளிக்கலாம் என்று நினைத்துத்தான் அம்மா சொல்ல சொன்னார்கள். செங்கோடன், இல்லை வேண்டாம் தாயே. முகத்தை மூடிக்கொண்டு உடல் முழுவதும் கருப்பாக எதையோ பூசிக்கொண்டு அஜானுபாகுவாக தோற்றமளித்த 15 பேர் திடீரென மரங்களில் இருந்து குதித்தனர். கைகளில் ஆயுதங்களுடன் பல்லக்கு தூக்கிகள் முன்னால் ஓடிப்போய் நின்றனர். ஈட்டியோடு நின்ற செங்கோடன் வந்திருந்த முரடர்களில் முன்னால் நின்றவனை தாக்க முற்பட அவன் வைத்திருந்த ஈட்டியை தட்டிவிட்டு நெஞ்சில் காலால் ஒரு மிதி மிதித்தான். செங்கோடன் சிறிது தள்ளி சுருண்டு கீழே விழுந்ததும் வந்திருந்தவர்கள் அனைவரும் பார்த்து சிரித்தனர். மறுபடியும் எழும்பி தாக்க வந்த செங்கோடனின் கைவீச்சுக்களை லாவகமாக தடுத்த முரடன் அவன் அடிவயிற்றில் ஒரு மிதி மிதிக்க செங்கோடன் அம்மா என்று கத்தியபடி பறந்து போய் பின்னால் விழுந்தான். மறுபடியும் எழும்ப முயற்சித்த செங்கோடன் வலி தாங்க முடியாமல் அப்படியே உட்கார்ந்தான். முரடன் எகத்தாளமாக, இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேண்டும் நண்பனே. பல்லக்கு தூக்கிகளில் 2 திருடர்களுடன் மோதுவதற்காக பாய் அவர்கள் அடிக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டார்கள். மேலும் 2 பல்லக்கு தூக்கிகள் பாய் அவர்கள் ஏற்கனவே தூக்கி வீசப்பட்டவர்களுக்கும் அப்பால் போய் விழுந்தார்கள். இன்னொரு முரடன், இதற்கு மேல் யாராவது எங்களை தாக்க முற்பட்டால் தலை தோளில் தங்காது. தூக்கிகள் யாரும் வர துணியவில்லை. முதல் முரடன், என்ன அவ்வளவுதானே, சரி சரி, நேரமாகிக் கொண்டிருக்கிறது, பல்லக்கினுள் இருப்பவர்கள் நகைகள் எல்லாவற்றையும் சீக்கிரம் கழட்டுங்கள் என்று பல்லக்கினுள் எட்டி பார்க்காமல் வெளியே நின்று கொண்டே கத்தினான் அவன். செய்வதறியாது திகைத்து நின்ற மீதி பல்லக்கு தூக்கிகள் கைகளை பிசைந்து கொண்டு பார்த்து பதறி நின்றனர். ஒரு சிலர் அபய குரல் எழுப்பி கொண்டும் இருந்தனர். அங்கிருந்து சற்று தூரத்தில் அடர்ந்த மரங்களின் இடையே வந்த நிலவொளியை உரசி கொண்டே டக் டக் என்ற தாளகதியோடு நடை போட்டு கொண்டிருந்த குதிரையில் வந்த வீரனின் கவனத்தை அந்த கூக்குரல்கள் ஈர்த்தது. குதிரையில் சென்று கொண்டிருந்தவன் சத்தம் வரும் திசையை திரும்பி பார்த்தான். அதே நேரத்தில் நகையை கழட்ட சொன்னவன் கீழே வைக்கப்பட்டிருந்த பல்லக்கை நோக்கிச் சென்றான். பல்லக்கை மறைத்தபடி நின்று கொண்டிருந்த பல்லக்கு தூக்கிகளிடம் சென்று நேராக வாளை நீட்ட அவர்கள் பயந்து விலகினர். வாளினால் பல்லக்கின் பட்டுத் திரைகளை விலக்கி உள்ளே பார்க்க முற்பட்டான். அதை பார்த்ததும் பல்லக்கு தூக்கிகள் அபயம் அபயம், காப்பாற்றுங்கள் என்று கதறினார்கள். சுற்றி நின்ற முரடர்கள் எகத்தாளமாக சிரித்தார்கள். அதில் ஒருவன், நாங்கள்தான் கொள்ளையடிக்க வேண்டும், நாங்கள்தான் காப்பாற்ற வேண்டும், அடர்ந்த கானகத்தில் யாருமில்லாத இரவு நேரத்தில் உங்களை காப்பாற்ற வேறு யார் வருவார்கள், மாறாணி நடத்து. மாறன் என்று அழைக்கப்பட்டவன் வாளை கொண்டு பட்டுத்திரைகளை விலக்கினான். பல்லக்கினுள் எட்டி பார்த்த மாறன் மெய் மறந்து நின்றான்.
சலவை கல்லினால் செதுக்கப்பட்ட கிரேக்க பேரழகிகளின் முகத்தினை போல் உயிருள்ள பெண்களின் முகமும் ஜொலிக்க முடியும் என்பது போல் அவளின் முகம் அந்த அரை குறை வெளிச்சத்திலும் ஜொலித்தது. தீப்பந்தங்களின் வெளிச்சம் அதிகம் இல்லாமல் இருந்தாலும் ஜொலித்த அவள் முகத்தைக் கண்டு அவள் சாமானியமான அழகி அல்ல என்பதை உணர்ந்த அந்த முரடன் பின்னால் சிரித்துக் கொண்டிருந்தவர்களை பார்த்து, நண்பர்களே, பொன்னையும் பொருளையும் எதிர்பார்த்து வந்தோம். பல்லக்கினுள் ஒரு வைடூரியமே இருக்கிறது. மொத்தமாக தூக்கி கொண்டு செல்ல வேண்டியதுதான் என்று உள்ளே கை நீட்டி அந்த அழகியை வெளியே இழுக்க அவன் முனைந்த போது காற்றை கிழித்து கொண்டு வந்த குதிரை ஒன்று அந்த முரடர்கள் கூட்டத்துக்குள் புகுந்தது. அதிலிருந்து வளைக்கப்பட்ட மூங்கில் மரமாய் துள்ளிய வீரன் ஒருவன் பல்லக்கினுள் நீட்டிய திருடனின் கைகளை தட்டிவிட்டு சூறாவளி போல் சுழன்று பல்லக்கின் முன்னால் வந்து நின்றான். திடீரென்று குதிரை வீரன் ஒருவன் நுழைந்ததும் கையில் வைத்திருந்த வாளுடன் முரடர்கள் கூட்டம் ஆக்ரோஷமா வாள்களை சுழற்றினர். கருகருவென இருந்த அந்த திருடர்களிடையே தங்கச் சிலை போல் தகதகவென நின்றான் அந்த வீரன். அந்த முரடர்களின் கூரிய வாள்கள் மொத்தமாக அவனை நெருங்கியிருந்தன. அடுத்த நொடி அந்த இடமே போர்க்களமானது. சினம் கொண்ட வேங்கை போல் சுழன்று பாய்ந்து வாளை சுழற்றி அத்தனை முரடர்களையும் ஏக காலத்தில் பந்தாடி கொண்டிருந்தான் அந்த வீரன். நெருப்பு பொறிகளை கக்கும் அவன் வாழ்வீச்சினால் ஏற்பட்ட காயத்தை விட அவன் சிரித்துக்கொண்டே அவர்களை சிதறடித்ததுதான் அந்த திருடர்களுக்கு மிகவும் வலித்திருக்கும். பல்லக்கு தூக்கிகள் அந்த சண்டை காட்சியை ஆரவாரமாக கை தட்டி ரசித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். கருங்காட்டேரிகளுக்கு நடுவில் தீக்கோளம் சுழல்வது போல் சுழன்று ஒவ்வொருவராய் அந்த மின்னல் வீரன் வீழ்த்தி கொண்டிருப்பதை பல்லக்கின் திரையை விலக்கி, கடலில் விளையும் கிழிஞ்சல்களின் வேலைப்பாடு உயர்ந்ததா அல்லது அவளின் இமைகளின் வேலைப்பாடு உயர்ந்ததா என்று பட்டிமன்றம் வைக்கும் அளவுக்கு இருக்கும் அவளுடைய அழகான இமைகளை திறந்து பெரிய கண்களில் ஆச்சரியத்தை தேக்கி பார்த்து கொண்டிருந்தாள் பல்லக்கினில் வந்த அழகி. அந்த வீரன் அவர்களுடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது பின்னால் இருந்து வாளுடன் பூனை போல நெருங்கினான் முரடன் ஒருவன். அதை பார்த்து கொண்டிருந்த அந்த அழகி, ஐயோ, பின்னால் வாளுடன் ஒருவன், பாருங்கள் என்று பதறி போய் கத்தினாள். அதற்குள் திருடன் அந்த வீரனை பின்னால் நெருங்கி அவன் தலையை நோக்கி வாளை வீசினான். தலையை நோக்கி வந்த வாள் காற்றை கிழித்து கொண்டு வரும் சத்தத்தை காதோரத்தில் உணர்ந்த அந்த வீரன் வில்லாக முன்பக்கம் வளைந்து குனிந்தான். அதே வேகத்தில் திரும்பி பின்னால் வாள் வீசியவனை நோக்கி காலால் மிதிக்க அந்த திருடன் அம்மா என்று கத்திக்கொண்டே பின்பக்கம் பறந்தான். சுழண்டு சுழண்டு தாக்குதல் நடத்தி கொண்டிருந்ததால் புழுதி பறந்து கொண்டிருந்தது. டங்கு டங் என்று சத்தம் எழுப்பியபடி திருடர்களின் வாள்கள் அவர்கள் கைகளில் இருந்து பறந்தன. திருடர்கள் நாலா பக்கமும் சிதறி விழுந்தனர். செங்கோடனின் அருகே முகத்தில் கீறல் வாங்கிக் கொண்டு வந்து விழுந்தான் மாறன். இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேண்டும் நண்பனே என்று பதிலடியாக சொல்லி சிரித்தான் செங்கோடன். பலருடைய உடம்பில் கீறல்கள், காயங்கள், எல்லோரும் இரத்தக் களரியாக தோற்றமளித்துக் கொண்டிருந்தார்கள். யார் இந்த இளைஞன்? மின்னலாய் வாளை சுழட்டுகிறானே, வந்த காரியத்தை கெடுத்து விட்டானே, இனிமேல் இவனுடன் தாக்கு பிடிக்க முடியாது. பல்லக்கினுள் இருந்த அழகி அவள் தோழியிடம், யாரடி அவர்? தோழி, தெரியவில்லை தேவி, புதியவராக இருக்கிறார். சண்டையை நிறுத்திய திருடர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின்னர் ஆளுக்கு ஒரு பக்கமாக சிதறி ஓடினர். கீழே விழுந்து கிடந்தவர்களும் எழும்பி ஓட முடியாமல் நொண்டியபடியே ஓட ஆரம்பித்தனர். வாளை தன் உரையில் இட்டு அந்த இளைஞன் பல்லக்கு தூக்கிகளை நோக்கி, ஆபத்துக்கள் நிறைந்த இந்த கானகத்தில் இரவு நேரத்தில் ஏன் பயணப்பட்டீர்கள்? அதற்கு நான் தான் காரணம் என்று திரை சீலையை விலக்கியபடியே அந்த அழகி வெளியே வந்து நின்றாள். அவளை பார்த்ததும் அந்த இளைஞன் ஒரு கணம் கவரப்பட்டாலும் சுதாரித்துக் கொண்டான். சிறுக வேண்டிய இடத்தில் சிரித்து பெருக வேண்டிய இடத்தில் பெருகி அழகுக்கு இலக்கணம் வகுத்தது போல் இருந்தாள் அவள். நாங்கள் விஜயபுரத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். நாளை காலை என் தந்தை அவசர வேலையாக சோழர் படை தலைவரே பார்க்க செல்கிறார். அதனால் இரவோடு இரவாக வந்துவிடலாம் என்று முடிவெடுத்து கிளம்பினோம். நல்ல வேளை அது தவறான முடிவாகாமல் நீங்கள் காப்பாற்றினீர்கள். மிகவும் நன்றி. அவள் அழகினால் ஆட்கொள்ளப்படாமல் இருப்பது கடினம்தான். ஓ, இவளும் விஜயபுரத்தை சேர்ந்தவள் தானா? என்ன காரணத்திற்காக அனுப்பப்பட்டோம் என்ற கடமை நினைவுக்கு வர சுதாரித்த மின்னல் வீரன், சரி, இனிமேலாவது பார்த்து சீக்கிரமாக கானகத்தை கடந்து செல்லுங்கள், நான் கிளம்புகிறேன் என்று சொல்லி ஓரமாக நின்ற குதிரையை நோக்கி சென்றான். செங்கோடன், யார் நீங்கள்? பார்ப்பதற்கு இந்த இடத்திற்கு புதியவராக தென்படுகிறீர்களே. வீரன் புன்சிரிப்புடன், ஆம், நான் இந்த இடத்திற்கு புதியவன்தான், ஆனால் மிகவும் வேண்டப்பட்டவன். அந்த வீரன் கிளம்புவதை பார்த்ததும் அழகி அவசரமாக இந்த கானகம் முடியும் வரைக்குமாவது துணைக்கு வரக்கூடாதா? வீரன், வரலாம்தான்,
ஆனால் உங்கள் அபய குரல் கேட்டு என் நண்பனை விட்டுவிட்டு வந்துவிட்டேன். இந்நேரம் என்னை தேடிக்கொண்டு வழி தவறி இருப்பான். அவனை போய் தேட வேண்டும். நாங்கள் இந்த இடத்திற்கு புதுசு. வழி தவறினால் ஆபத்து. போய் சேர வேண்டிய இடத்திற்கு நேரத்திற்கு போய் சேர முடியாது. இருந்தாலும் பயப்படாதீர்கள். இந்த கானகத்தில் உங்கள் அருகில் தான் எங்கேயாவது இருப்பேன். உங்கள் குரல் கேட்டால் மின்னலாய் வருவேன். தைரியமாக செல்லுங்கள். அந்த அழகியின் இதழோரம் புன்னகை பூ பூத்தது. மின்னல் வீரனின் பொன்னிற மேனியும் லட்சியம் ததும்பும் கண்களும் அகன்ற நெற்றில் வந்து புரளும் சுருள்முடி கற்றைகளும் உருண்டு திரண்ட தோள்களில் மேலும் திமிராக பரவிய முடிகளும் பார்த்த அனைவரையும் ஈர்த்தது. பறந்து விரிந்த மார்பில் அவன் போர்த்தியிருந்த புலித்தோல் அங்கியை பார்த்ததும், செங்கோடன், சோழ நாட்டில் இருந்தா வருகிறீர்கள்? வீரன், ஆமாம், உறையூரில் இருந்து வருகிறேன். குதிரையில் துள்ளி அந்த வீரன் ஏறியதும் முன்னங்கால்களை தூக்கி பிடரியை சிலிர்த்து கொண்டு குதிரை புறப்பட தயாரானது. அழகி தன்னுடன் கூட வந்த தங்கை முல்லையை பார்க்க, பார்வையின் அர்த்தத்தை குறிப்பால் உணர்ந்த முல்லை, உங்க பேர் என்ன என்று சொல்லிவிட்டாவது போங்கள் என்று கேட்டாள். குதிரையை தட்டி கொடுத்து நிறுத்தி அவர்களை நோக்கி திரும்பி, என் பெயர் மதுராந்தகன் என்று சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து சிரித்து கால்களை குதிரையின் இருபுறமும் தட்ட குதிரை சீறி கொண்டு புறப்பட்டது. அவன்தான் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை எல்லாம் வெற்றி கொண்டு கங்கை வரை சென்று தமிழ் மண்ணின் வீரத்தை பறைசாற்றிய கோப்பரகேசரிவர்மன் ராஜேந்திர சோழன் என்று பின் நாட்களில் அழைக்கப்படுவான் என்று அங்கிருந்த யாருக்கும் தெரியாது. ஏன் அவனுக்கே தெரிந்திருக்காது. பழையாறை நகரம். குடந்தைக்கு சற்று தூரத்தில் தென்மேற்கு திசையில் காவிரியின் கிளை நதியான முடிகொண்டான். அரிசிலாறு இவற்றுக்கிடையே அமைந்த பிரதேசமே பழையாறை பகுதி. ஒரு மாதத்திற்கு முன் சோழர்களின் இடைக்கால தலைநகரமான பழையாறை வானளாவிய அரண்மனை மாடங்களுடனும் ஆலய கோபுரங்களுடனும் கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது. பழையாறை என்னும் பெருநகரத்திற்குள் பல சின்ன சின்ன ஊர்கள், சுற்றிலும் போர் வீரர்கள் குடியிருக்கும் 4 வீரபுரிகள், சிவனார் கோவில்களும் இருக்கும். அரசிலாற்றில் வாளை மீன்கள் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தன. அதை பார்த்து கொண்டிருந்த கரையோர நாரைகள் இன்றைய நாள் நல்ல நாள் என்று எண்ணி மீன்களை பிடிப்பதற்காக காத்து கொண்டிருந்தன. பூத்து குலுங்கிய கொன்னை மரங்களும் புன்னை மரங்களும் குளிர்ச்சியை பரப்பிக் கொண்டிருந்தன. அரசாங்க அலுவலகங்கள் தஞ்சைக்கு மாறியதற்கு பிறகு பழையாறை நகரம் பரபரப்பு சற்று குன்றியிருந்தாலும் பழையாறை அரண்மனை வளாகம் எப்போதுமே பரபரப்பாக தான் இருக்கும். பழையாறை அரண்மனைகளில் மகாராணிகளும் இளவரசிகளும் இருந்தார்கள். அன்றைக்கும் அப்படித்தான். காவலர்கள், மக்கள், சிவனடியார்கள், தேவார ஓதுவார்கள் என்று எல்லோரும் அங்கும் இங்குமாக பரபரப்பாக இருந்தனர். சோழன் மாளிகையில் தங்கியிருந்த அரண்மனை மாதரசி செம்பியன் மாதேவி வயது முதிர்வு காரணமாக அடிக்கடி வெளியே வருவதில்லை. சுந்தர சோழரின் மனைவியான சேரமான் மகள் பராந்தகன் தேவியும் பழையாறையில்தான் இருந்தார். அரண்மனை மாடத்தில் இளைய பிராட்டியார் குந்தவை நாச்சியாரும் அவருடைய தோழிகளும் தூரத்தில் மதுராந்தகன் வாழ் பயிற்சி செய்து கொண்டிருந்ததை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தனர். சிற்பிகள் சிரமேற்கொண்டு செதுக்கிய குந்தவையின் செந்தாமரை முகம் தாமரை மலர்களையே வெட்கி தலைகுனிய செய்யும். ஒளி கொண்டு செய்த புருவமோ, பழியின்றி செய்த உருவமோ, அவள் இமைக்கும் அழகை பார்ப்பதற்காகவே சோழ நாட்டில் பல பேர் இமைக்க மறந்து போயிருக்கின்றனர். அவளின் கருநீல கண்கள் யாவரையும் மயக்கும் வல்லமை வாய்ந்தது மட்டுமல்ல, பார்த்த நொடியில் எவரையும் எடை போடும் திறமையும் வாய்ந்தது. அவள் அழகுக்கு தனியாக கிரீடம் தேவையில்லை. அவள் கூந்தலையே கிரீடமாக்கியிருந்தாள். அதுவே அவள் ஒரு பேரழகி என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருந்தது. தோழிகளில் ஒருவர், சும்மா சொல்லக்கூடாது, இளவரசரின் கைகளில் வாழ் விளையாடுகிறது, தந்தைக்கு ஏற்ற தனையன்தான். மற்றொரு தோழி, யார் வளர்ப்பு? இந்த சோழ தேசத்தில் எல்லா ராஜ விஷயங்களை முடிவு செய்யும் நாச்சியாரின் வளர்ப்பாயிற்றே, சோடை போகுமா என்ன? குந்தவை, மதுரனை பெருமை உள்ளவனாக வளர்க்க வேண்டும் என்பதால் தான் என் அருகிலேயே வைத்திருக்கிறேன். அவனுக்கு தாயில்லாத குறை தீர வேண்டும். சோழ நாட்டின் பெருமைகளை அவன் நிலைநாட்ட வேண்டும். குந்தவை நாச்சியார் சிரித்தபடி சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் பார்வையில்தான் வளர்த்த மதுராந்தகன் பிற்காலத்தில் சோழர்களின் பெருமையை பறைசாற்றப் போகிறான் என்று பெருமிதம் தெரிந்தது. திடீரென எக்காலம் ஊதப்படும் சத்தம் கேட்டது. அது மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜர் வந்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக ஊதப்படும் எக்காலம். அந்த அரண்மனை வளாகமே மின்னல் வெட்டியது போல் பிரகாசமாகி அங்கும் இங்குமாக நின்று கொண்டிருந்த மக்கள் எல்லாரும் பரபரவென ஓரமாக ஒதுங்கி நின்று மன்னர் வருவதையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மன்னரின் கவச படையை சேர்ந்த ஒருவன் மாமன்னர் ராஜராஜர் என்று குரல் கொடுக்க அரண்மனையில் சுற்றியிருந்த மக்கள் வாழ்க வாழ்க என்று கத்தினர். அணிவகுத்து வந்த வீரர்கள் வழிவிட பின்னால் குதிரையில் வந்த மன்னர் ராஜராஜர் இடக்காலை சேணத்தில் போட்டு
வல காலை வீசி குதிரையிலிருந்து துள்ளி குதித்து கீழே இறங்கினர். அவருடன் வந்த முதன்மை தளபதி கிருஷ்ணன் ராமன் பிரம்மராயரும் குதிரையிலிருந்து இறங்கினார். மன்னர் வந்ததை மாடத்திலிருந்து பார்த்ததும் குந்தவை பிராட்டியார் அவரை வரவேற்பதற்காக அரண்மனை வாயிலை நோக்கி வேகமாக கீழே இறங்கி வந்தார். குதிரையை தட்டி அப்புறப்படுத்திய மாமன்னர் மக்கள் கூட்டத்தை நோக்கி நடந்தார். தளபதி பிரம்மராயர் வாழ்பயிற்சி நடக்கும் இடத்திற்கு மதுரனை பார்க்கச் சென்றார். கட்டியங்காரன் மன்னரின் மெய் கீர்த்தியை திருமகள் போல பெருநிலச் செல்வியும் என்று சொல்ல ஆரம்பிக்க அவனை பார்த்து கையமர்த்தி வேண்டாம் என்று தடுத்தார். சந்தன வாசனை வீசும்படி கழுத்து வரை நீளமாக முடி வளர்த்து தலைப்பாகை கட்டியிருந்தார் மன்னர். காதில் உருளை குண்டலங்களும் கழுத்தில் வடகமும் புஜங்களில் தங்க கேயூரங்களும் அவருடைய படர்ந்த மார்பில் விளையாடிக் கொண்டிருந்த பொற்பதக்கத்தில் பாயும் புலி சின்னமும் பொறிக்கப்பட்டிருந்தது. மக்கள் விலகி ஓரமாக சென்று மன்னருக்கு வழிவிட்டு பார்த்து கொண்டிருந்தனர். தோளில் போர்த்தியிருந்த ரத்தின சால்வை காற்றில் அசைந்தபடி மன்னர் மக்களை நோக்கிச் சென்றார். அங்கு நின்றிருந்தவர்களை பார்த்தபடியே சென்றார். யாரையாவது அடையாளம் தெரிந்தால் நலமா என்று நலம் விசாரித்தார். அவரால் இனம் கண்டு பிடிக்கப்பட்டவர்கள் பெரிதும் மகிழ்ந்து சுற்றியிருந்த மற்றவர்களை பெருமிதத்தோடு பார்த்து கொண்டார்கள். ஈட்டியை பிடித்துக் கொண்டு காவலுக்கு நின்ற வீரர்களின் தோளில் தட்டி கொடுத்தபடி அரண்மனை வாயிலுக்குள் நுழைந்தார். அவர் சென்ற பின்னரும் அங்கு நின்றவர்கள் பிரம்மை பிடித்தது போல அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்குள் கீழிறங்கி வந்த குந்தவை நாச்சியார் வருக வருக என்று மன்னரை வரவேற்றார். சோழ தேசமே குலதெய்வம் என வழிபடப்பட்டு கொண்டிருக்கும் குந்தவை நாச்சியார் பூரண சந்திரனுக்கு நிகரான மாமன்னரை வரவேற்கும் காட்சியை மெய்மறந்து அந்த கூட்டம் ரசித்துக் கொண்டிருந்தது. தூரத்தில் வாள் பயிற்சி செய்து கொண்டிருந்த மதுரன் மன்னரை பார்த்ததும் வாளை கீழே போட்டுவிட்டு வர முயற்சி செய்ய வேண்டாம் என்று கைகாட்டி தொடர்ந்து பயிற்சி செய் என்று அவனை பார்த்து சொன்னார். குந்தவை பிராட்டியாரை அக்கையார் என்று மாமன்னர் தன்னுடைய சிறுவயதில் இருந்து மரியாதையாக அழைப்பது வழக்கம். அக்கையாரே நலமா? உங்கள் ஆட்சியில் நலத்துக்கு என்ன குறைச்சல்? நாடும் நாட்டு மக்களும் நலம். அக்கையாருக்கு எப்பவுமே நாட்டு மக்கள் நினைப்புதான். நான் கேட்டது உங்களின் நலத்தை பற்றி. என் நலத்துக்கு என்ன குறைச்சல்? பிரமாதம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் நலமாக இருக்கிறேன். தளபதியும் கூட வந்தாரே, எங்கே அவரை ஆளை காணோம்? அவர் மதுரனின் விளையாட்டு பார்ப்பதற்காக சென்றிருப்பார் என்று நினைக்கிறேன். நான் உங்களை பார்க்கும் ஆவலில் முதலில் வந்தேன். உங்களுக்கு ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். கீழ் திசை நாடுகளில் நம் வணிக கப்பல்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கும் கொள்ளையர்களை அடக்க சென்றிருக்கும் உங்கள் கணவர் வல்லவரையர் வந்தியத்தேவர் கூடிய விரைவில் சோழ தேசம் திரும்பி விடுவார். குந்தவை தேவியாரின் முகத்தில் சிறு புன்முறுவல் பூத்தது. அதை பார்த்து மகிழ்ந்த மன்னர், ஆஹா, தாங்கள் சிரிப்பது சோழ நாட்டின் நெற்களஞ்சியமே நிரம்பி வழிவது போல் இருக்கிறது. மேலும் சிரித்த இளைய பிராட்டியார் மன்னரை அமர வைத்து அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்த பிறகு, குந்தவை, மன்னரும் தளபதியும் சேர்ந்து வந்திருக்கிறார்கள் என்றால் முக்கியமான விஷயம் ஏதாவது இல்லாமலா இருக்கும்? மன்னர், உங்களிடம் நேரடியாக வந்து ஒரு விஷயம் பேசிவிட்டு அறிவுரை கேட்டுச் செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். குந்தவை, நான் அறிவுரை கூற வேண்டுமா? உங்களுக்கா? மன்னர், நீங்கள் தான் என்னை வளர்த்தீர்கள். உங்களால் தான் இந்த சோழ வளநாட்டின் சாம்ராஜ்யம் எல்லைகள் பறந்து விரிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்போதுமே என் அருகிலிருந்து தேவையான கருத்துரைகளை வழங்க வேண்டும். இளைய பிராட்டி மனம் நெகிழ்ந்து, மன்னருக்கு கருத்துரை சொல்வது என் பாக்கியம். சொல்லுங்கள் மன்னா. அதற்குள் பிரம்மராயரும் வந்துவிட குந்தவை அவரையும் வரவேற்று நலம் விசாரித்த பின் பிரம்மராயரே விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தார். சோழர்கள் வரலாற்றில் இவ்வாறு அதற்கு முன்னர் நடந்ததே இல்லை என்பதால் தளபதி சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த குந்தவை தேவியார் கண்கள் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் மாறி மாறி பிரதிபலித்தன. பிரம்மராயர் குந்தவை நாச்சியாரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். நிகரிலி சோழ மண்டலத்தில் கங்கபாடி நாட்டில் இருக்கும் விஜயபுரம் ஊர்தான். அங்கே சோழ சாளுக்கிய எல்லை. அதை சுற்றி கபினி மலைகானகம். அதை தாண்டி சென்றால் சாளுக்கிய தேசம் ஆரம்பித்துவிடும். பூகோள ரீதியாக முக்கியமான இடத்தில் இருக்கும் அந்த கபினி மலையில் உள்ள கோட்டையும் அதனருகில் உள்ள விஜயபுரம் ஊரும் சுற்றிலும் இருக்கும் சிறு சிறு கிராமங்களும் முன்னர் சாளுக்கியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. என்ன காரணத்திற்காகவோ ஒரு வருடத்திற்கு முன்னால் சாளுக்கிய வீரர்கள் இந்த கோட்டையை கைவிட்டு விட்டு கானகத்தை தாண்டி இருக்கும் மட்டூர் என்ற ஊருக்கு இடம் மாறிவிட்டனர். நம்முடைய வீரர்கள் விஜயபுரம் பகுதியை கைப்பற்ற கோட்டையும் நம் கட்டுப்பாட்டில் வந்தது. விஜயபுரம் பகுதி மக்களும் அந்த பகுதியை சோழர்களின் கைப்பற்றிய பிறகு நமக்கு ஆதரவு தெரிவித்துதான் வந்தனர். கபினி மலை கோட்டை சோழ கடகத்தில் இருந்த 112 வீரர்கள் திடீரென ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒட்டுமொத்தமாக காணாமல் போய்விட்டார்கள். அவர்கள் அங்கு தங்கியிருந்ததற்கான எந்தவித சுவடும் இல்லை.
ஊர் மக்கள் யாருக்குமே என்ன நடந்தது, எங்கு போனார்கள், உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்று எதுவுமே தெரியவில்லை. குந்தவை அதிர்ந்து போய், என்ன சொல்கிறீர்கள்? பிரம்மராயர், ஆம் தேவி, இதில் மிகவும் குழப்பம் தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், அங்கே தங்கியிருந்த பல வீரர்கள் ஏதோ வேண்டா வெறுப்பாக தங்கியிருந்தது போல் இருந்திருக்கின்றனர். இரவில் ஏதோ அமானுஷ்யங்கள் நிகழ்வதாகவும், ஏதோ ஒரு ராட்சச வௌவால் மனிதனை பார்த்து பயந்ததாகவும் பாராக்காரர்கள் சொல்ல வீரர்கள் பயந்திருக்கிறார்கள். உண்மையா என்று உறுதிப்படுத்தப்படவில்லை. மொத்தத்தில் வீரர்களுக்கு கோட்டையில் இருக்கவே ஏனோ பிடிக்கவில்லை. ஆச்சரியமான குந்தவை, நம் வீரர்கள் ஒரு நாளும் இந்த மாதிரி பயப்படக்கூடிய நபர்களே இல்லையே. பிரம்மராயர், அதுதான் எனக்குமே புரியவில்லை. இதை ஒற்றர்கள் மூலமாக தகவல் அறிந்த நான் மன்னரிடம் தெரிவித்தேன். அவர் அதை பற்றி முடிவு எடுப்பதற்குள் தான் அடுத்த செய்தி வந்தது. ஒட்டுமொத்தமாக 112 பேரையும் காணவில்லை. குந்தவை, கோட்டையை சுற்றி கானகம் தானே இருக்கிறது என்று சொன்னீர்கள். அதனால ஏதாவது பெரிய பறவைகளை பார்த்து பயந்திருக்கலாம். வேறு ஏதாவது விலங்குகள், ஆதிவாசிகள் தொல்லைகள் இருக்கிறதா? பிரம்மராயர், அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நம்முடைய வீரர்கள் நிறைய பார்த்தவர்களாயிற்றே. அதெல்லாம் அவர்களுக்கு சர்வ சாதாரணம் தானே. வீரர்கள் காணாமல் போனதை பற்றி விசாரிக்க இங்கிருந்து அனுப்பப்பட்டான். விசாரிப்பான் சாம்பவன். ஆழ்வார்க்கடியான் நம்பி போல் இவனும் மிகவும் புத்திசாலி. அதனால்தான் அவனை தேர்ந்தெடுத்து அனுப்பினேன். அவனை அனுப்பி நாட்கள் பல ஆகிவிட்டது. அவனிடம் தகவல் இல்லையே என்று விசாரித்தால் அவன் ஊருக்கே போய் சேரவில்லை என்ற தகவல் தான் கிடைத்தது. குந்தவை, அங்கிருக்கும் இப்போதைய தண்டநாயகர் யார்? பிரம்மராயர், ஜெயசிங்கன். ஆனால் அவன் பொறுப்பற்று இருப்பதாகவும் மேலை சாளுக்கிய மன்னர் தைலபன் சார்பாக செயல்படுவதாகவும் நிறைய பேர் சொல்கிறார்கள். விஜயபுரம் ஊரை சார்ந்த சோழ தேசத்துக்கு மிகவும் நெருக்கமான செங்கல்வராயர் என்பவர் வீரர்கள் காணாமல் போனதை பற்றி ஜெயசிங்கனிடம் சொன்னபோது கூட சரியான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னதாக ஒற்றர்கள் மூலமாக அறிந்தேன். சமீபத்தில்தான் தைலபன் கீழே சாளுக்கிய நாட்டிற்கு உதவி செய்ய சென்றிருந்த நமது படையிலிருந்து 150 யானைகளை கவர்ந்து சென்று விட்டான். அதனால அவனை மேற்கு எல்லை பக்கம் வளரவிடக்கூடாது. இந்த விஷயத்தில் நாம் செயல்படாவிட்டால் இதுவே அவன் படையெடுத்து நம்மை தாக்குவதற்கு காரணமாகி சோழ நாட்டிற்கு மிகவும் ஆபத்தாக முடியும். இப்போதைய கர்நாடகத்தை மேலை சாளுக்கிய நாடு என்றும் இப்போதைய ஆந்திர மாநிலத்தை கீழே சாளுக்கிய நாடு என்றும் தோராயமாக சொல்லலாம். பிற்கால சோழர்கள் காலத்தில் கீழே சாளுக்கிய நாட்டினருடன் நட்புணர்வுடன் தான் இருந்தார்கள். சோழர்கள் கடும் போர் புரிந்து கொண்டிருந்தது மேலை சாளுக்கியர்கள் கூடத்தான். வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி சந்தித்த இருதரப்பினரும் விடாமல் போரிட்டு வந்தனர். ராஜராஜர் காலத்திற்கு பிறகும் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலாக இரு தரப்பும் போரிட்டு கொண்டே இருந்தனர். பிரம்மராயர், ஜெயசிங்கனின் தாயார் சோழ நாட்டைச் சேர்ந்தவர். அவன் தகப்பன் ஒரு சாளுக்கியன். அதனால் தானோ என்னவோ சாளுக்கிய இரத்தம் அதிகமாக ஓடுகிறது என்று எல்லோரும் சந்தேகப்படுகிறார்கள். அவர்கள் சந்தேகப்படுவதற்கு ஏற்பதான் அவனும் நடக்கிறான். அடிக்கடி சாளுக்கிய வீரர்கள் வந்து அவனை சந்திப்பதாகவும் அவனும் தைலபனை அடிக்கடி சந்தித்து வருவதாகவும் ஒற்றர்கள் மூலமாக தகவல் அறிந்தேன். குந்தவை, பின்னர் எதற்காக அவன் கங்கபாடி நாட்டின் மண்டல முதலியாக நியமிக்கப்பட்டான்? இடைமறித்த மன்னர் ராஜராஜர். பிரம்மராயரும் மற்றவர்களும் அவன் மேல் சொன்ன குற்றங்கள் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அது மட்டுமில்லாமல் கங்கப்பாடி நாட்டில் உத்தம சோழர் காலத்தில், அதாவது 5 வருடத்திற்கு முன்னால் நடந்த இரட்டைப்பாடி முற்றுகையின் போது அவனும் அவனுடைய வீரர்களும் செய்த உதவி காரணமாகத்தான் அவன் மண்டல முதலியாக நியமிக்கப்பட்டான். இப்பொழுது கங்கபாடி நாட்டின் முக்கிய பகுதிகளும் இரட்டைப்பாடி 7.5 இலக்கமும் சாளுக்கியர்கள் கையில்தான் இருக்கிறது. ஒருவேளை பிற்காலத்தில் நாம் அதை முற்றுகையிட்டால் அவனுடைய உதவி தேவைப்படும் என்பது என்றுதான் அவனை நியமித்தோம். பிரம்மராயர், அவனுடைய வீரர்களின் ஆதரவே அவனுக்கு இல்லை எனும் போது அவனுடைய உதவி நமக்கு எதற்கு? பாரம்பரியம் மிக்க குடும்பங்கள் அந்த பகுதியில் நிறைய இருக்கிறது. அதில் யாராவது ஒருவரை மண்டல அதிபதியாக நியமித்தால் சோழ பேரரசுக்கு நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. குந்தவை, நீங்கள் சொல்வது சரியாகத்தான் தோன்றுகிறது. சொந்த வீரர்களின் ஆதரவு இல்லாத ஒருவர் எப்படி மண்டல அதிபதியாக இருக்க முடியும்? பாரம்பரியம்தான் நமக்கு முக்கியம். பிரம்மராயர், இதைவிட வேறொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கேளுங்கள் தேவி. அதற்குள் மன்னர் ராஜராஜன் வந்ததை கேள்விப்பட்டு பெரிய பிராட்டியார் செம்பியன் மாதேவியார் வந்துவிட மன்னர் அந்த மாதரசியிடம் ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொண்டு, மன்னர், இந்த வயதிலும் கோயில்கள் பலவற்றை கற்றளியாக எடுப்பித்தும் தெய்வ வழிபாடுகளுக்கு தேவையான நிபந்தங்கள் ஏற்படுத்தியும் பல கோயில்களுக்கு பொன்னும் பொருளும் அள்ளி கொடுத்தும் கோவில்களை சுற்றி நந்தவனங்கள் பல ஏற்படுத்தியும் தாங்கள் செய்து வரும் இறை தொண்டு எங்களை மாதிரி எல்லாரையுமே உற்சாகப்படுத்தும் விஷயம்.
மாதேவி, எல்லாம் அந்த இறைவன் செயல். நான் செய்ததற்கு மேலாக நீ செய்வாய். 6 சோழ சக்கரவர்த்திகளின் அரசாட்சியை காணும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறானே இறைவன், அவருடைய கருணைதான் என்னே. சிறிது நேரம் பேசிவிட்டு பெரிய பிராட்டியார் சென்றுவிட, குந்தவை, நீங்கள் கங்கபாடி நாட்டில் உள்ள பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, தொடருங்கள். அடுத்து பிரம்மராயர் சொன்னதை கேட்டதும் குந்தவை பிராட்டியார் மட்டுமல்ல, சாமரம் வீசிக்கொண்டிருந்த பணிப்பெண்களும் மொத்தமாய் திடுக்கிட்டு போய் நின்றனர். பிரம்மராயர் கபினி மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னால் கர்க கொட்டிகன் என்னும் ஒரு ஆதிவாசிகள் தலைவன் அந்த பகுதியில் பயணம் வரும் பயணிகளின் பொன்னையும் பொருளையும் சூறையாடி பெண்களையும் தூக்கி கொண்டு போய் சித்திரவதை செய்து கொன்று குவித்திருக்கிறான். இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் ராஷ்டிரகூட மன்னர் அமோகவர்ஷனிடம் முறையிட அவனை அழிக்க படைகளை அனுப்பியிருக்கிறார். சாளுக்கியர்களுக்கு முன்னால் ஆந்திரா மற்றும் டெக்கான் பிரதேசத்தை ராஷ்டிரகூடர்கள் ஆண்டு வந்தனர். அவனை எவ்வளவு முயன்றும் ராஷ்டிரகூட மன்னனால் பிடிக்கவோ அழிக்கவோ முடியவில்லை. சசாங்கன் என்னும் காட்டு தெய்வத்திற்கு நரபலிகள் கொடுத்து சாகாவரம் அவன் பெற்றிருந்ததாக கதைகள் உண்டு. அவனை அழிக்கும் வழி தேடிக் கொண்டிருந்த ராஷ்டிரகூட மன்னருக்கு விஜயபுரத்தை சேர்ந்த மக்கள் உதவி செய்திருக்கின்றனர். விஜயபுரத்தில் இருந்துதான் அவன் கூட்டத்தை சார்ந்தவர்கள் உணவுப் பொருட்கள் வாங்கி செல்வார்கள். அதனால் விஜயபுர மக்களின் உதவியோடு ஒரு படையோடு சென்று கொட்டிகனை தூக்கி கொண்டு வந்து தலையை கொய்து தலை தனியாகவும் முண்டம் தனியாகவும் அதே மலைப்பகுதியில் உள்ள குகையில் புதைத்ததாக நாட்டு பாடல்கள் பல இருக்கின்றன. ஆனால் அவன் சாகும்போது கூட என்னை காட்டிக் கொடுத்த விஜயபுரத்து மக்களை மறுபடியும் உயிர்த்தெழுந்து வந்து அழிக்காமல் விடமாட்டேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டுதான் செத்திருக்கிறான். குந்தவையும் அவளுடைய தோழிமார்களும் பிரம்மராயர் சொன்ன கதையை விழிகள் விரிய அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். அப்போது அங்கே வந்த அரண்மனை ஜோதிடரும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார். சற்று நீர் அருந்திவிட்டு மேலும் தொடர்ந்த பிரம்மராயர், குந்தவை, சோழ வீரர்கள் காணாமல் போனதற்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்? பிரம்மராயர், அதற்குத்தான் வருகிறேன். கொட்டிகன் புதைக்கப்பட்ட மலையின் மேலே தான் கபினி கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. அவன் இறந்த பிறகும் பல அமானுஷ்ய சம்பவங்கள் அங்கே நடந்ததால் சாளுக்கிய வீரர்கள் அந்த கோட்டையை கைவிட்டு சென்று விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஏதோ ஒரு காரணத்துக்காக எப்படியோ மறுபடியும் உயிர்த்தெழுந்த அவன் நம்மளுடைய வீரர்களை கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவன் தலையில் கொம்பு போன்ற அமைப்பு இருந்ததால் ஒற்றை கொம்பன் என்று அவனை கூப்பிடுவார்களாம். குந்தவை மன்னரை பார்க்க மன்னர் சிரித்தபடி, எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் பிரம்மராயர் விஷயம் தெரிந்தவர். அவர் சொல்வதை கேட்காமல் இருக்க முடியாது. நம் வீரர்கள் காணாமல் போனதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அதில் இந்த ராட்சச வௌவால், மனிதன் மற்றும் ஒற்றை கொம்பன் பத்தின கதைகளும் இருக்கிறது. குந்தவை, சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். மன்னர் பெருமானும் தளபதியாரும் பழையாறை வந்ததன் நோக்கம்? மன்னர், சோழ வீரர்கள் காணாமல் போனதை பற்றி விசாரிக்க நம்முடைய மதுரனை அனுப்பலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இது அவனுக்கு ஒரு நல்ல பயிற்சி பயணமாக அமையும். அதிர்ந்து போன குந்தவை இருவரையும் ஒரு முறை ஆழமாக பார்த்துவிட்டு, ராட்சச வௌவால், மனிதன், கர்க கொட்டிகன், ஒற்றை கொம்பன், ஆதிவாசி கூட்டம், போர் புரிய தயாராக இருக்கும் சாளுக்கியர்கள், காணாமல் போன சோழ வீரர்கள், போதாக்கூரைக்கு அங்கே இருக்கும் பொறுப்பில்லாத படைத்தலைவன், இவ்வளவு பயங்கரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு மதுரனை எப்படி அனுப்புவது? நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். பிரம்மராயர், அதை நாங்கள் யோசிக்காமல் இல்லை. சோழ இளவரசன் மதுரனாக போக வேண்டாம். சாதாரண ஒரு வணிகனின் மகனாக அந்த ஊருக்கு சென்று அங்கு இருக்கும் ஒரு சிலம்ப பயிற்சி பள்ளியில் சேர்ந்து சிலம்பம் கற்றுக்கொள்பவனாக போகட்டும். இந்த ஆபத்துக்களும் சூழ்ச்சியும் துரோகங்களும் நிறைந்த இடத்திற்கு சென்று சோழ வீரர்கள் காணாமல் போனதை பற்றி இளவல் கண்டுபிடிக்கட்டும். 1 மாத காலம் அவகாசம், முடியாவிட்டால் வந்துவிடட்டும். இது ஒரு சவாலான பயிற்சி களமாக அமையும் என்று நாங்கள் நம்பினோம். குந்தவை, எனக்கு என்னவோ நம்முடைய இளவலை இவ்வளவு ஆபத்துக்கள் நிறைந்த இடத்திற்கு அனுப்புவதற்கு மனது ஒப்பவே இல்லை. ஜோதிடர் இடைமறிப்பதற்கு மன்னிக்க வேண்டும். அவன் ஜாதகப்படி இப்போது கிளம்புவது சரியாக இருக்காது. அதனால்தான் நீங்கள் போன முறை மதுரனை இளவரசனாக்குவது பற்றி கேட்டபோது கூட நான் வேண்டாம் என்றேன். இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி செய்யலாம் என்று சொன்னேன். மன்னர், மதுரனை இளவரசன் ஆக்கலாமா வேண்டாமா என்பதற்கு ஜாதகம் பார்க்கலாம். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அங்கே உயிர்கள் போய்க் கொண்டிருக்கிறது. மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அதற்கு ஜாதகம் நல்ல நேரம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. பின்னர் மன்னர் குந்தவையை நோக்கி, நேற்று கூட காணாமல் போன ஒரு சில சோழ வீரர்களின் பெண்டுகள் அரண்மனை வாயிலுக்கு வந்து
எங்கள் கணவன்மார்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்றாவது தெரிய வேண்டும் என்று கதறினார்கள். அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது? ஜோதிடர் கடவுளாகவே இருந்தாலும் கட்டங்களுக்கு கட்டுப்பட்டுதான் நடக்க வேண்டும். நான் இவ்வாறு சொல்வதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். பெரியவர்கள், உங்களில் யாராவது போகலாம், அல்லது நம் நாட்டில் வீரர்களுக்கா பஞ்சம்? அடக்க முடியாமல் சத்தமாக சிரித்த மன்னர் பின்னர் ஜோதிடரை நோக்கி, மன்னித்துக் கொள்ளுங்கள், கடவுளே ஜாதகத்திற்கும் கட்டங்களுக்கும் கட்டுப்பட்டுதான் நடக்க வேண்டும் என்றால் கடவுளால் தலையெழுத்தும் ஜாதகமும் உருவாக்கப்பட்டதா? இல்லை, ஜாதகங்கள் கடவுளை உருவாக்கினவா? நான் சோழ நாட்டின் காவலன், சோழ மக்களின் சேவகன். கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரையில் நாடு என்னை என்ன செய்ய சொல்லி பணிக்கிறதோ அதை மனமகிழ்ச்சியோடு செய்வதற்கு கடமைப்பட்டவன். நான் தான் சென்றிருக்க வேண்டும். எனக்கு இருக்கும் பணிகள் காரணமாக என்னால் போக இயலவில்லை. அதற்கு பதிலாக என் மகனை அனுப்புகிறேன். குந்தவை, அதெல்லாம் சரிதான், அது எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் அவனோ வெளி உலகம் அதிகம் தெரியாதவன். அதனாலதான் யோசிக்கிறேன். மன்னர், அக்கையாரே, நான் ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். உங்கள் பாசம் புரிகிறது. ஒரு கப்பல் துறைமுகத்தில் நின்று கொண்டே இருந்தால் மிகவும் பாதுகாப்பாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு கப்பல் படைக்கப்பட்டது அதற்காக இல்லையே. கப்பலின் பயன்பாடு பயணம் செய்வதுதான், ஆபத்துக்களை சந்திப்பதுதான். அதனால இந்த விஷயத்திற்கு நீங்கள் தயவு செய்து ஒத்துழைக்க வேண்டும். குந்தவை யோசித்துக் கொண்டிருக்க பிரம்மராயர், அதே ஊரில் சிலம்பம் மற்றும் மல்யுத்த பயிற்சி பள்ளி வைத்து நடத்தும் நமக்கு மிகவும் வேண்டப்பட்ட ராஜாங்க ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய அழகிரிசாமி ஆசானிடம் பயிற்சிக்காக வணிகனின் மகன் என்ற போர்வையில் நம்முடைய இளவலை அனுப்பி வைக்கிறோம். கூடவே அவருடைய தலைமை மெய்காப்பாளன் இளந்தேவனும் போகிறான். அதற்கான ஓலை நாளை தயாராகிவிடும். வாழ் பயிற்சி முடிந்து உள்ளே வந்த மதுரன் அங்கு நின்றிருந்த அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கினான். அவர்கள் வந்ததன் காரணத்தை மதுரன் கேட்க, குந்தவை அவனிடம் அவர்கள் சொன்ன விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தாள். அதை கேட்க கேட்க உற்சாகமானான் மதுரன். எவ்வளவு நாள் தான் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்பது? எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. தளபதியாருக்கும் மன்னர் பெருமானுக்கும் என்னுடைய நன்றி. குந்தவை, மகனே மதுரா, ஆபத்துக்கள் ஜாஸ்தியான இடம். அங்கே போவதற்கு உனக்கு விருப்பமில்லை என்றால் நீ போக வேண்டாம். மதுரன், என் தந்தை என்னை நாட்டிற்காக வாழேந்தும் படி ஆணையிட்டுள்ளார். நான் சோழ நாட்டின் காவலன், மக்களின் சேவகன். என் நாடு என்னை என்ன செய்ய சொல்லி பணிக்கிறதோ அதை கேள்வி கேட்காமல் செய்வதற்கு கடமைப்பட்டவன். அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த ராஜராஜர் உள்ளத்தில் உணர்ச்சி பெருக்கெடுத்தாலும் அதை வெளிக்காட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். ராஜராஜர் மாதிரியே மதுரனும் பேசுகிறானே என்று குந்தவையின் உள்ளம் உவகை கொண்டது. ராஜராஜன், என் அக்காவின் வளர்ப்பு சோடை போகாது என்று மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் மதுரனை நோக்கி, நாளை கிளம்ப தயாராகிக்கொள். என்னென்ன செய்ய வேண்டும் என்று பிரம்மராயர் உனக்கு தெளிவாக சொல்வார் என்று சொல்லிவிட்டு அவர்களிடம் விடை பெற்றுக்கொண்டு கீழே காத்து கொண்டிருக்கும் மக்களை பார்ப்பதற்காக மன்னர் சென்றார். பிரம்மராயர், சோழ நாட்டின் இளவரசன் என்று யாருக்குமே தெரியப்படுத்த வேண்டாம். அந்த ஊரில் இருக்கும் சிலம்பம் மற்றும் மல்யுத்த பயிற்சி பள்ளி நடத்தும் அழகர் சாமி ஆசானிடம் மாணாக்கர்களாக சேர்வது போல் நீங்களும் இளந்தேவனும் சேருங்கள். அங்கிருந்த சோழ கடகம் எவ்வாறு காணாமல் போனது என்பதை பற்றிய செய்திகளை ரகசியமாக சேகரியுங்கள். உங்களுக்கு ஏதாவது அவசர உதவி தேவைப்பட்டால் அங்கிருக்கும் நம்முடைய ஒற்றன் மூலமாக தகவல் தெரிவிக்கலாம். ஒருவேளை பிரச்சனைகள் அதிகம், தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் உடனே திரும்பி விடலாம். மதுரன், அங்கிருக்கும் நம்முடைய ஒற்றன் யார்? பிரம்மராயர். விஜயபுரம் சென்றதும் அவரே உங்களை தொடர்பு கொள்வார். கங்கபாடி நாட்டின் பொறுப்பு சிற்றரசன் ஜெய்சிங்கன். மேலும் ஒரு கண் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பயணத்திற்குண்டான குதிரைகளும் தேவையான கழிஞ்சு பொன்னும் உடைகளும் ஓலையும் நீங்கள் கிளம்புவதற்குள் தயாராக இருக்கும். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். மதுரன், நாங்கள் எப்போது கிளம்ப வேண்டும்? சிரித்தபடி பிரம்மராயர், நாளை காலை பூஜைகள் முடிந்ததும் நீங்கள் கிளம்பலாம். மதுரன் விடைபெற்றுக் கொண்டு கிளம்ப அங்கு நின்றிருந்த பிரம்மராயரிடம், குந்தவை, மதுரனுக்கு எதிராக ஒரு சில சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருப்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். மன்னருக்கு பிறகு அவன் அரசாட்சிக்கு வருவதை தடுப்பதற்காக இருக்கலாம். அதனால்தான் அவனை அந்த ஆபத்தான பிரதேசத்திற்கு போவதற்கு நான் வேண்டாம் என்று சொன்னேன். பிரம்மராயர், நானும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் தேவி. எனக்கும் ஒரு சில பேர் மீது சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது. அவர்களை கண்காணிக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். குந்தவை, இப்போது இந்த கடினமான பயணத்தை சாக்காக வைத்துக் கொண்டு அவர்கள் ஏதாவது செய்துவிட்டால் என்ன செய்வது? பிரம்மராயர், அப்படியெல்லாம் நடக்காது தேவி. மன்னருக்கே கருத்துரை சொல்லும் நாச்சியார் பதட்டப்பட்டால் எப்படி? அரண்மனையில் இருப்பவர்கள் உங்களுடைய ஆட்கள் தானே.
அவர்களை மீறி தகவல் வெளியே போகாது என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது அல்லவா? குந்தவை இருக்கிறது என்பது போல் தலையாட்டினார். பிரம்மராயர், பிறகு எதற்கு கவலைப்படுகிறீர்கள்? அரண்மனைக்கு வெளியே மற்றவர்களிடம் பொன் மாளிகையில் துஞ்சிய தேவர் சுந்தர சோழர் இருந்த காஞ்சிபுர அரண்மனைக்கு செல்கிறார் என்று சொல்லிவிடுவோம். மீதி விஷயங்களை அந்த ஈசன் கவனித்துக் கொள்வான். சிறிது யோசித்தபடியே குந்தவை சரி என்று தலையாட்டினார். மறுநாள் காலை 7 மணி. கிளம்ப தயாராகிக் கொண்டிருந்தனர் மதுரனும் தேவனும். இளந்தேவன் விஜயபுரத்தில் எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. அங்கே தலைக்கு மேல் பிரச்சனைகள் இருக்கும் போல் இருக்கிறது. மதுரன், இதை நல்லபடியாக செய்தால் தந்தையிடம் எனக்கு நற்பெயர் கிடைக்கும். தேவா, உனக்கு பெரிய பதவிகள் கிடைக்கும். நீ என்ன நினைக்கிறாய்? நமக்கு எவ்வளவு சதவிகிதம் வாய்ப்பு இருக்கிறது? தேவன் சோகமாக 100% வாய்ப்பு இருக்கிறது. மதுரன், அவ்வளவு நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா? பின் அதை ஏன் சோகமாக சொல்கிறாய்? தேவன், 100% எனக்கு சிவலோக பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னேன். மதுரன் அடக்க முடியாமல் சிரித்தான். மதுரனும் தேவனும் முதல் தளத்தில் இருந்து இறங்கி சிவபீட மண்டபத்திற்குள் நுழைந்தனர். பூஜை நடந்து கொண்டிருந்தது. அங்கே இருக்கும் பூஜை அறைக்குள் குந்தவை தேவியார் சிவ வழிபாடு புரிவதை காண கண்கோடி வேண்டும். சிவபீடத்தை வில்வ தளங்களால் அலங்கரித்து சந்தனம் பூசி சிறிய ஸ்படிக லிங்கத்தை வைத்து பால், தேன், பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். சுத்தன்னமும் சித்திரான்னமும் நிவேதனம் செய்யப்பட்டிருக்கும். சமீப காலமாக பெரிய பிராட்டியார் போல இறைப்பணியிலேயே மூழ்கியிருந்த இளைய பிராட்டியார் அரண்மனை வளாகத்தையே ஆலயமாக மாற்றியிருந்தார். வந்தியத்தேவரும் முழு நேரமாக ராஜாங்க விவகாரங்களில் ஈடுபட்டிருந்ததால் அவரை பார்ப்பதே இளைய பிராட்டிக்கு அரிதாக இருந்தது. வளாகம் முழுவதும் திருமந்திரங்களும் தெய்வீக பாடல்களும், எல்லார் முகமும் சைவ திருச்சின்னமான வெண்ணீற்று பட்டைகளுடன் காட்சியளிக்கும். பூஜை முடித்து சந்திரபிம்பமாய் இளைய பிராட்டியார் வெளியே பிரசாத தாளத்தை கைகளில் ஏந்தி கொண்டு வந்து மதுரனின் முன் நீட்டினார். வயதின் ரேகைகளே தொட்டு பார்க்க தயங்கி தள்ளி நிற்கும் குந்தவை தேவியார் முகத்தில் தற்போது சோகத்தின் ரேகைகள் படர்ந்திருந்தது. அத்தையார் நீட்டிய பொற்காலத்தில் இருந்த திருநீரை எடுத்து பூசிக்கொண்டான் மதுரன். இளந்தேவனும் எடுத்துக்கொண்டான். குந்தவை, மகனே மதுரா, உன்னை பெருமை உள்ளவனாக வளர்க்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் உன்னை என்னுடனே இந்த அரண்மனையில் தங்க வைத்தேன். நான் எதிர்பார்த்ததை விட எல்லா கலைகளிலும் நீ தேர்ச்சி பெற்றவனாயிருக்கிறாய். எப்போதுமே நியாயத்தின் பக்கமே நில். இனிமேல் சோழர் பரம்பரையின் பெருமையை காப்பாற்றுவது உன்னுடைய பொறுப்பு. மதுரனின் கண்களில் நீர் துளிர்த்தது. நான் செல்லும் இடமெல்லாம் என் அத்தையின் வளர்ப்பையும் தந்தையின் புகழையும் சோழ நாட்டின் பெருமையையும் பறைசாற்றுவேன். போய் வருகிறேன் அத்தை. எங்களுக்கு விடை கொடுங்கள். குந்தவை, வெற்றியோடு திரும்பி வா. இருவரும் கிளம்பி மாளிகையை விட்டு கீழே வந்து வெளியே தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குதிரைகளை நோக்கிச் சென்றார்கள். மதுரன் தன்னுடைய குதிரையை நெருங்கி அதை தட்டி கொடுத்து, மச்சகண்ணி, நமக்கு வேலை வந்து விட்டது என்றான். பழையாறை அரண்மனைக்கு வெளியே பிரிதோர் இடத்தில் இருந்த ஒரு வீட்டில் ஒரு கை அவசரமாக ஓலை ஒன்றில் ஆரம்பமாகிவிட்டது, தயாராகுங்கள் என்று எழுதி கொண்டிருந்தது. ஜன்னலுக்கு வெளியே கையை நீட்டி அந்த ஓலையை வெளியே இருந்த குதிரை வீரனிடம் கொடுத்து புறப்படு என்று கட்டளையிட்டது. குதிரை வீரன் நின்று கொண்டே மற்றொரு கையை நீட்டினான். ஒரு சிறிய துணியில் நிறைய பொன்னை அள்ளி மூட்டையாக கட்டி ஜன்னல் வழியே குதிரை வீரனிடம் அந்த கை கொடுத்தது. குதிரை வீரனும் வாயெல்லாம் பல்லாக சிரித்து கொண்டே புறப்பட்டான். பழையாறை அரண்மனை வாயில் அருகே நின்ற அத்தையாரிடமும் அவருடைய தோழிகளிடமும் அங்கு கூடியிருந்த மற்றவர்களிடமும் விடைபெற்றுக் கொண்டு கிளம்பினார்கள். மாளிகைக்கருகே ஓடிக்கொண்டிருந்த அரசியலாற்றில் வழக்கமான துள்ளல் இல்லாமல் அங்கிருந்தவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டது போல் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. மாளிகை வெளிவாயிலை அடைந்த போது மதுரன் திரும்பி அத்தையாரை ஒரு தடவை பார்த்தான். அவன் போவதையே கண்களில் நீர் மல்க இளைய பிராட்டியார் பார்த்து கொண்டிருந்தார். 1 மாதத்திற்கு பின் இன்றைய கர்நாடகாவில் பந்திப்பூர் விஜயபுரம் நடுவில் இருக்கும் கானகம். பல்லக்கில் வந்த அழகியை திருடர்களிடமிருந்து காப்பாற்றிவிட்டு குதிரையில் புறப்பட்ட மதுரன் கொஞ்ச தூரம் சென்றதும் குதிரையின் வேகத்தை குறைத்துவிட்டு தனது நண்பனும் மெய்காப்பாளனுமான இளந்தேவனை தேடிக்கொண்டிருந்தான். அவனை விட்டு சென்ற இடத்திற்கு வந்தான். இந்த இடத்திற்கு வந்தபோதுதானே பல்லுக்கு தூக்கிகளின் அபய குரல் கேட்டு அவர்களை காப்பாற்ற சென்றோம். எங்கே போயிருப்பான்? ஒருவேளை என்னை தேடி வெகு தூரம் சென்று விட்டானா? இந்த காட்டுக்குள் அவனை எப்படி தேடி கண்டுபிடிப்பது? நிலா ஒழுகும் இரவு, மரங்களை மரத்து போக செய்யும் மார்கழி. இரவின் ரகசியங்களை அந்த கானகம் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. வானத்து நட்சத்திர பின்னணியில் உயர்ந்த மரங்களில் தொங்கும் கொடிகள் விக்ரமாதித்தனின் வேதாளத்தை நினைவுபடுத்தின.
அடர்ந்த காட்டுப் பகுதியில் தேவனை விட்டுவிட்டு வந்த இடத்தில் சுற்றிலும் தேடிக்கொண்டிருந்தான் மதுரன். தூரத்தில் எங்கேயோ குதிரை கணைக்கும் சத்தம் கேட்டு அதை நோக்கி சென்றான். கபினி ஆற்று நீரின் சலசலப்பு அதிகமாக கேட்டது. ஆற்றங்கரையை நெருங்கிவிட்டதை உணர்ந்தான் மதுரன். ஆற்றங்கரை ஓரமாக இருந்த மண்டபத்தை பார்த்தபோது அங்கே துணியை விரித்து ஆனந்தமாக உறங்கிக் கொண்டிருந்தான் இளந்தேவன். பார்த்ததும் மதுரனுக்கு சிரிப்பு வந்தது. பாவம், நெடுந்தொலைவு பயணப்பட்டு வந்ததால் அவனுக்கும் களைப்பாக இருந்திருக்கும். சரி, நாமளும் சிறிது ஓய்வெடுத்து செல்லலாம் என்று குதிரையின் சேணத்தை கழட்டி இளந்தேவனின் குதிரை புரண்டு கொண்டிருந்த ஆத்தங்கரை மணல் ஓரமாக அவனுடைய குதிரையையும் கட்டி வைத்தான். இருவரின் குதிரைக்கும் மணலில் புரள்வது மிகவும் பிடிக்கும். இரண்டுமே போட்டி போட்டுக்கொண்டு புரள ஆரம்பித்தன. மதுரனும் மண்டபத்தில் சிறிது நேரம் வந்து படுத்துக் கொண்டான். அவனுடைய எண்ணம் பல்லக்கில் வந்த அழகியை சுற்றி சிறகடித்து பறந்து கொண்டிருந்தது. அதை எப்படி தவிர்ப்பது என்று தெரியாமல் சிந்தையை வேறு பக்கம் திருப்ப முயற்சி செய்து கொண்டிருந்தான். எங்கேயோ நீர் நாய்களின் சத்தம் கேட்டது. சத்தத்தை வைத்து பார்த்தால் கரையோரமாக நீர் நாய்கள் அதிகமாக இருக்கிறது போல. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். எவ்வளவு முயன்றும் அவனுடைய எண்ணம் அவளையே சுற்றி கொண்டிருந்தது. வண்ண நிலா வதனமும் பிறை நிலா நுதலும் மனோரஞ்சித மலரின் இதழ்களை கவிழ்த்து வைத்தது போல் இமை மூடிய விழிகளும் ரோஜா இதழ்கள் சிந்தும் மரகந்த புன்னகையும் அவனுடைய மன உறுதியை தளர செய்து கொண்டிருந்தன. தன் மன உறுதியை குலைக்கும் பேரழகியை சந்திப்போம் என்று அவன் நினைக்கவே இல்லை. இனியும் அவளை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தால் அவ்வளவுதான். அதற்குள் தூங்கிக் கொண்டிருந்த இளந்தேவன் விழித்துக்கொண்டு, இளவரசே, நீங்கள் எப்போது வந்தீர்கள்? திடீரென்று எங்கு சென்றீர்கள்? ஆளையே காணோம். மதுரன் என்ன நடந்தது என்பதை விலாவரியாக சொன்னான். இளந்தேவன், இந்த இடத்தில் இருந்துதான் உங்களை காணவில்லை. எப்படியும் நீங்கள் தேடி இங்கு வருவீர்கள் என்று தெரியும். மிகவும் அயற்சியாக இருந்தது. அதனால்தான் இந்த மண்டபத்தை பார்த்ததும் துணியை விரித்து படுத்திவிட்டேன். மதுரன், நாளை காலை எப்படியும் விஜயபுரம் சென்று விடலாம். ஆசானை பார்த்து ஓலையை கொடுத்துவிட்டு நாளை முழு நாளும் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். இளந்தேவன், இங்கே இருக்கும் பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. மதுரன், அதுவும் உண்மைதான். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் இருவரும் உறையூரை சேர்ந்த வணிகர்களின் மகன்கள். சிலம்பம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் என்றுதான் பிரம்மராயர் சொல்ல சொன்னார். நீ தவறி போய் எல்லார் முன்னாலேயும் இளவரசே என்று கூப்பிட்டு விடாதே. மேலும் ஓலையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரியவில்லை. தேவன், நீங்கள் அதை பிரித்து பார்க்கவில்லையா? மதுரன், நான் எப்படி பார்க்க முடியும்? அது ஆசானுக்கு அனுப்பப்பட்ட ஓலை அல்லவா? இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக படுத்து ஓய்வு எடுத்தார்கள். பழைய அறையில் ஆரம்பித்து 1 மாதமாக தொடர் பயணம். இந்த அடர்ந்த காட்டை கடந்து இன்னும் 2 காத தூரம் போக வேண்டும். கிட்டத்தட்ட 2 நாழிகை ஓய்வெடுத்த பிறகு மதுரன், தேவா, அந்த படித்துறையில் முகம் கை கால் கழுவி விட்டு கிளம்பலாம். அப்பொழுதுதான் காலையில் விஜயபுரம் சென்றடைய முடியும். இளந்தேவன், சரி இளவரசே. மதுரன் அவனை சற்று கோபத்துடன் பார்க்க, இளந்தேவன், ஐயோ, மறந்துவிட்டேன். சரி நண்பா. அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பக்கத்தில் இருந்த மரக்கிளையின் இருளுக்குள் இருந்து ஒரு உருவம் ரொம்ப நேரமாக பார்த்து கொண்டிருந்ததை இருவரும் கவனிக்க தவறிவிட்டார்கள். நிலவு வெளிச்சத்தில் ஆறு நல்ல பிரம்மாண்டமாக தெரிந்தது. நீரோட்டமும் அபரிதமாகவே இருந்தது. இருவரும் மேலங்கியை கழட்டி கொண்டு வந்த மூட்டைகளை மண்டபத்தில் வைத்துவிட்டு படித்துறையில் இறங்கினர். முதலில் இறங்கிய மதுரன், தேவா, பார்த்து வா. ஆள் நடமாட்டம் இல்லாததால் படித்துறை பாசி படர்ந்து இருக்கிறது, கால் வழுக்கிவிடும் என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள் படித்துறையில் இறங்கிய இளந்தேவன் கால் வழுக்கி ஆற்றுக்குள்ள போய் விழுந்தான். நீரோட்டமும் அதிகமாக இருந்ததால் அவனை இழுத்து கொண்டு சென்றது. மதுரா என்று அவன் கத்தி முடிப்பதற்குள் தொலை தூரத்தில் ஆற்று நீர் இழுத்து கொண்டு சென்று விட்டது. சற்றும் யோசிக்காமல் ஆற்றில் குதித்த மதுரன் அவனை நோக்கி நீந்தினான். குதித்ததும் தான் புரிந்தது, இருட்டில் பார்ப்பதற்கு அமைதியாக ஓடிக்கொண்டிருந்த ஆறு உண்மையில் நீரோட்டம் அசுர பலத்துடன் இருந்தது. ஆற்று நீர் நெட்டி தள்ளியதில் 5 நொடிகளில் இளந்தேவன் வெகு தூரத்தில் இருந்தான். அவனை உருட்டி புரட்டி வேகமாக இழுத்து சென்று கொண்டிருந்தது. தேவா, கால்களை தரையில் பதித்து திரும்பி கரையோரமாக நீந்த முயற்சி செய் என்று மதுரன் கத்தினான். ஆற்றின் போக்கிலேயே மதுரன் வேகமாக நீந்தினான். மார்கழி மாத ஆற்று நீரின் குளிர்ச்சி ஊசியாய் உடலில் குத்தியது. சற்று நேரத்தில் இளந்தேவனை நெருங்கினான். அவனை எட்டி கையை பிடிக்க முயற்சி செய்ய ஆற்று நீர் போக்கு காட்டி சுழற்றிவிட்டது. சுழற்றியதில் தேவனை கரையோரமாக நெட்டி தள்ள மதுரன் முன்பக்கமாக நீரோட்டத்துடன் சென்றான். இளந்தேவன் கரையோரமாக சென்று ஒரு முள் புதரை பற்றி கொண்டு நின்று கொண்டிருந்தான். ஆற்று நீர் மதுரனை புரட்டி போட்டு இளந்தேவனையும் தாண்டி இழுத்து சென்று கொண்டிருந்தது. முட்புதரை பற்றி கொண்டு நின்று கொண்டிருந்த இளந்தேவன்
ஆற்று நீர் மதுரனை இழுத்து கொண்டு செல்வதை பார்த்ததும் அதை விட்டுவிட்டு மதுரனை பின்தொடர்ந்தான். இருவரும் படித்துறையிலிருந்து ரொம்ப தூரம் வந்து விட்டார்கள். மதுரன், தேவா, ஆற்று நடுவுக்கு செல்ல வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஓரத்திற்கு வா, கரையோரமாக முள் புதர்கள் ஜாஸ்தி இருக்கிறது, அதை பற்றி கொண்டு மேல் ஏறி விடலாம் என்று கத்தினான். இருவரும் கரையோரமாக நீந்த முயற்சி செய்தார்கள். நீ என்ன செய்தாலும் நான் அதற்கு எதிர்வினை ஆற்றுவேன் என்பது போல் ஆறு இன்னும் வேகமாக சுழற்றி அடித்தது. எப்படியோ சில மணித்துளிகள் போராட்டத்திற்கு பிறகு கரையோரமாக நீந்தி அங்கிருந்த முள் புதரை பற்றி கொண்டு நின்று இருவரும் சிறிது மூச்சு வாங்கிக் கொண்டார்கள். பின்னர் இருவரும் முழு பலத்தையும் பிரயோகித்து கரையில் மேலே ஏறி ஆளுக்கு ஒரு பக்கமாக படுத்துக்கொண்டு ஆசுவாசப்படுத்திக் கொண்டனர். ஆறு ஆக்ரோஷமாக இருந்தாலும் ஆற்றங்கரை ஆதரவாக இருந்தது. திடீரென இருவரின் முகத்தில் படும் நிலவொளியை மறைக்கும் விதத்தில் அவர்கள் முகத்தில் பின்னால் இருந்து ஒரு பெரிய நிழல் அத்துமீறி பரவியது. படர்ந்த நிழலை தொடர்ந்து ஒரு மூர்க்கத்தனமான உருமல் கேட்டது. திடுக்கிட்டு கரையில் படுத்திருந்த இருவரும் அப்படியே தலையை உயர்த்தி மேலே பார்க்க பிரம்மாண்டமான கோரை பற்கள் நிலவொளியில் மின்னியபடி புலி ஒன்று மூர்க்கமாக உருமிக்கொண்டு அவர்களுக்கு சற்று பின்னால் நின்று கொண்டிருந்தது. மதுரன் மெதுவாக தன்னுடைய இடுப்பில் கை வைத்து பார்த்தான். ஐயோ, உடைவாளை எடுத்து வரவில்லை, மண்டபத்திலேயே கீழே வைத்துவிட்டு தானே வந்தோம். ஆபத்து என்ன செய்வது? புலி அவர்கள் தலையை கவ்வுவதற்கு ஏற்ப அதற்கு நேர்கீழாக தான் படுத்துக் கொண்டிருந்தார்கள். மதுரனும் தேவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். புலியை விட ஆரே பரவாயில்லை என்று இருவரும் முடிவெடுக்க ரொம்ப நேரமாகவில்லை. சர்ரென்று வழுக்கி கொண்டு போய் மறுபடியும் ஆற்றிலேயே விழுந்தார்கள். ஏற்கனவே மிகவும் களைப்படைந்து போயிருந்தார்கள். ஆயுதம் வேறு இல்லை, புலியிடம் மாட்டினால் துவம்சம்தான். அடித்து புரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் ஆரோ அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்று மறுபடியும் விட்ட இடத்திலிருந்து இழுத்து கொண்டு சென்றது. நீந்தியபடியே பின்னால் திரும்பி பார்த்த மதுரன் புலி ஆற்றுக்குள் வருவதற்கு முயற்சி செய்யவில்லை. இருவரையும் ஆற்று நீர் அடித்துக் கொண்டு போவதை பார்த்துவிட்டு அமைதியாக நீரை குடிக்க ஆரம்பித்தது. சற்று நிம்மதி அடைந்து, மதுரன், தேவா, கரையோரமாகவே நீந்து, புலி நம் பின்னால் வரவில்லை. நீர் இழுத்து செல்லும் வேகம் மிகவும் ஜாஸ்தியானது. நீரின் போக்குக்கு ஏற்பவே நீந்தி கரையோரமாக வருவதற்கே மிகவும் போராட்டமாக இருந்தது. எதிர்நீச்சல் போட முயற்சி செய்யாமல் பக்கவாட்டில் நீந்த முயற்சி செய்தார்கள். கரையோர முள் செடிகள் அவர்களை கீறியது. பக்கத்தில் எங்கேயோ சோவென்று நீர் கொட்டும் பேரிரைச்சல் ஆற்றின் சலசலப்பை மீறி கேட்டுக் கொண்டிருந்தது. மதுரன் கத்தினான். பக்கத்தில் நீர்வீழ்ச்சி ஏதோ உள்ளது போலிருக்கிறது, மிகவும் ஆபத்து, கரையேறி ஆக வேண்டும். நீரின் சுழற்சி அதிகமாக இருந்ததால் மிகவும் பிரயோத்தனப்பட்டு இருவரும் கரையோரமாகவே சென்றார்கள். நீர்வீழ்ச்சி மிக அருகே நெருங்கிவிட்டதை உணர்ந்ததும் கரையோரமாக நீண்டு கொண்டிருந்த ஒரு செடியை துள்ளி பிடித்து மதுரன் தொங்க அது கையோடு வந்தது. மறுபடியும் ஆற்றுக்குள் விழாமல் மண்ணை பிடித்துக் கொண்டான். கொஞ்சம் கொஞ்சமாக எம்பி மண்ணை பிடித்துக் கொண்டு கரையேறினான். தேவனும் துள்ளி கைகளுக்கு கிடைத்த செடிகளை மொத்தமாக பற்றி கொண்டான். முதலில் மேலே ஏறிய மதுரன் கை கொடுத்து தேவனை தூக்கிவிட இருவரும் மேலே ஏறினார்கள். குளிரில் நடுங்கிக் கொண்டே இருவரும் சுற்று மற்றும் வேறு ஏதாவது விலங்குகள் இருக்குதா என்று பார்த்து கொண்டார்கள். எதுவும் இருந்த மாதிரி தெரியவில்லை. மதுரன் குளிரில் நடுங்கியபடி, நாம் ஏற்கனவே ஏறிய இடம் புலி தண்ணீர் குடிக்க வரும் வழி போல் இருக்கிறது. இளந்தேவன் வாய்க்குள் வந்த நீரை வெளியே துப்பிவிட்டு, இப்போது ஏறி இருக்கிற இடம் எந்த விலங்கு தண்ணீர் குடிக்க வரும் வழி என்று தெரியவில்லையே என்று சிரித்தான். இருவரும் கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு ஆற்றை பார்த்தார்கள். ஆற்றின் நீர்வரத்து அளவுக்கு அதிகமாக இருப்பதை பார்த்துவிட்டு, தேவன், மதுரா, நாம் இருந்த மண்டபத்தில் இருந்து வெகு தூரம் வந்துவிட்டோம் என்று நினைக்கிறேன். மறுபடியும் இப்போது ஆற்றை கடந்து மறுபக்கம் செல்வது என்பது அபாயகரமான செயல். கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம், விடிவதற்கு இன்னும் நிறையவே நேரம் இருக்கிறது. விடிந்ததும் ஆற்றை கடப்பதற்கு சரியான வழி இருக்கிறதா என்று பார்த்து அதன் பிறகு செல்லலாம். சரி என்று தலையாட்டிய மதுரன். இருவரும் பக்கத்தில் இருந்த ஒரு உயரமான மரத்தின் மேல் ஏறி கிளைகளில் அமர்ந்து கொண்டார்கள். தேவன், ஆபத்தான மிருகங்கள் நிறைய இருக்கும் போலிருக்கிறது. மரத்தில் ஏறி உட்கார்ந்தாலும் நமக்கு அது பாதுகாப்பு இல்லை. உடுத்தி இருந்த அங்கிகளை பிழிந்து நீரை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அங்கியில் குத்தியிருந்த முட்களை கவனமாக ஒவ்வொன்றாக எடுத்துக் கொண்டிருந்தார்கள். உடலில் பல இடங்களில் சிராய்த்து இருந்தது. மரங்களின் இடையில் தூரத்தில் எங்கிருந்தோ வெளிச்சம் தெரிந்தது. அங்கே பார் என்று தேவன் காட்டுக்குள் கை காட்ட, அனுபவப்பட்டிருந்ததால் தீப்பந்தங்களினால் உண்டான வெளிச்சம்தான் என்று அவர்களுக்கு உடனே புரிந்தது. ஏதோ வாத்தியங்களின் சத்தமும் தீனமாக கேட்டுக்கொண்டிருந்தது. மதுரனும் இளந்தேவனும் சத்தம் போடாமல் மரத்தை விட்டு கீழே இறங்கி மெதுவாக அதை நோக்கி சென்றார்கள். தேவன்,
யாரது இந்த நேரத்தில் காட்டுக்குள் கச்சேரி வைத்துக் கொண்டிருப்பது? காட்டுக்குள் இருப்பதாகச் சொன்ன அந்த ஆதிவாசிகளாக இருக்குமோ? இரவு நேரத்தில் வேட்டைக்கு சென்று கொண்டிருக்கிறார்களோ? நிலவின் ஒளி தரை வரை ஊடுருவ முடியாத வகையில் மூடியிருந்தன காட்டு மரங்கள். இரவு காட்டுக்கே உரிய தனி நறுமணம், சில்வண்டுகளின் இடைவிடாத ரீங்காரம், தவளைகளின் இணையழைப்பு ஒலிகள், மரங்களால் வடிகட்டி அனுப்பப்பட்ட மிச்ச மழைநீர் துளிகள், மின்மினி பூச்சிகளின் ஒளி ஆவர்த்தனம் என காட்டின் இரவு சூழல் ரசனைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருந்தாலும் ரசிக்கும் தருவாயில் அவர்கள் இல்லை. வெளிச்சம் தெரிந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். போகும் வழியில் ஒரு மரத்தண்டை பிடித்தபடி பெரிய பறக்கும் பல்லி ஒன்று அடுத்து எந்த மரத்துக்கு தாவலாம் என்று சுற்றி பார்த்து கொண்டிருந்தது. இருவரும் அதை வேகமாக தாண்டி சென்றார்கள். பாதையை ஆக்கிரமித்திருந்த கொடிகளும் செடிகளும் வினோத உணர்வை ஏற்படுத்தியது. அப்போது மரக்கிளை ஒன்று காற்றில் ஆடியது கருநாகம் போல் இருந்ததால் திகில் கலந்த பார்வையுடன் மரக்கிளையை பார்த்தார்கள். அதனருகே இருந்த கிளையில் ஒரு இரவாடி பறவை சலனமின்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் மௌன நிலையில் அமர்ந்திருந்தது. சிறிது நேர பயணத்திற்கு பிறகு தீபந்த வெளிச்சமும் பெருகியிருந்தது. வாத்தியங்களின் சத்தமும் அதிகரித்திருந்தது. சம்பவ இடத்தை நெருங்கிவிட்டோம் என்பதை உணர்ந்த மதுரனும் தேவனும் பூனை போல் காலடிகளை வைத்து கீழே கிடந்த சருகுகளை கூட மிதிக்காமல் மெதுவாக முன்னேறி கொண்டிருந்தார்கள். ஒரு பெரிய மரம் அவர்கள் பாதையை தடுத்தது. அதை நெருங்கி எட்டி பார்த்த மதுரனும் தேவனும் திடுக்கிட்டார்கள். அவர்கள் முன்னே அகோரமான தோற்றத்துடன் அஜானுபாகுவாக மலர் அலங்காரத்துடன் ஏதோ ஒரு காட்டு தெய்வத்தின் சிலை. ஆடு போன்ற மோவாயை உடைய தலை, விலங்குகளுக்கு இருப்பது போன்ற உடல் அமைப்பு, அரைகுறை வெளிச்சத்தில் பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது. அதன் அருகே சுற்றி மூங்கில் கம்புகள் நடப்பட்டு வேட்டி மாதிரி ஏதோ ஒரு வெள்ளை துணியால் அந்த இடத்தை மறைத்து வைத்திருந்தார்கள். உடலெல்லாம் சாம்பல் பூசிக்கொண்டு ஒரு கூட்டம் மேள தாளங்களை தட்டியபடி தீயை சுற்றி தன்னிலை மறந்து நடனமாடிக்கொண்டிருந்தது. அனைவரும் அவர்கள் கண்களை சுற்றி பார்க்கும் அளவிற்கு இடைவெளி விட்டு வினோதமாக ஒரு துணி கட்டியிருந்தார்கள். அவர்களின் அருகில் சிறிய மேடையில் உட்கார்ந்திருந்த எவனோ ஒருவன் கையில் ஒரு மண் குடுவையுடன் புரியாத மொழியில் கத்தியபடி இருந்தான். நாக்கை கடித்துக்கொண்டு ஆக்ரோஷமாக உருமிக் கொண்டிருந்தான். குடுவையை அவ்வப்போது தூக்கி அதில் உள்ள பானத்தை அருந்தி கொண்டான். திடீரென உட்கார்ந்திருந்த அவன் எழும்பி பக்கத்தில் சுற்றும் முற்றும் பார்த்தான். அருகே இருந்த கொடுவாளை கையில் எடுத்துக் கொண்டான். அவனருகே நின்று கொண்டிருந்த 2 பேர் ஓடிப்போய் துணி மறைத்திருந்த இடத்தின் வாசல் மாதிரி ஒரு பகுதியை திறந்து பவ்யமாக அதன் அருகே நின்றனர். மீதி கூட்டம் தொடர்ந்து தன்னிலை மறந்து உற்சாக மிகுதியாக ஆடிக்கொண்டே இருந்தது. நாக்கை கடித்து உருமி கொண்டிருந்தவன் வாசல் பகுதி வழியாக உள்ளே நுழையும் தருவாயில் உள்ளே பெரிய மேடை மாதிரி ஒரு அமைப்பு தெரிந்தது. அதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த மதுரனும் தேவனும் திடுக்கிட்டு போய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். உள்ளே இருந்த மேடையில் இளம் பெண்ணொருத்தி உடை எதுவும் இல்லாத நிலையில் படுக்க வைக்கப்பட்டிருந்தாள். வழியை மறைத்தபடி நின்றிருந்த பெரிய மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு எட்டி பார்த்து கொண்டிருந்த மதுரனுக்கும் தேவனுக்கும் ஓரளவுக்கு எல்லாவற்றையும் பார்க்க முடிந்தது. நடனம் நடந்து கொண்டிருந்த இடத்தை சுற்றிலும் மரங்கள் சூழ்ந்து இருந்தன. அதற்கு நடுவில் செடி கொடிகள் எல்லாம் வெட்டப்பட்டு சீரமைக்கப்பட்டு ஒரு சிறிய மைதானம் போல் அமைக்கப்பட்டு இருந்தது. நடுநாயகமாக பள்ளம் தோண்டப்பட்டு அதில் விறகுகள் போட்டு நெருப்பு எரிந்து பொறிகள் பறந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் வெளிச்சம் தருவதற்காக மரங்களிடையே தீப்பந்தங்கள் சொருகி வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 25 பேர் இருக்கலாம். கருமையான உருவத்துடன் பரட்டை தலையுடனும் உடல் முழுவதும் சாம்பல் பூசிக்கொண்டு முகத்தில் கண்கள் இருக்கும் பகுதியை மட்டும் மறைத்தபடி இருந்தார்கள். வேட்டைக்கு பயன்படும் ஊசி மூஞ்சி நாய்கள் தூரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்தன. கண்ணுகுட்டி உயரத்தில் இருந்த நாய்கள் உணவை எதிர்பார்த்து காத்திருந்ததால் நடனத்தை ரசிப்பது போல் தெரியவில்லை. சிலையருகே துணியால் மறைக்கப்பட்ட பகுதிக்குள் நுழைந்தவன் ஏதோ முனகிக் கொண்டே அங்கு படுக்க வைக்கப்பட்டிருந்த பெண்ணின் மேல் பூக்களை தூவியும் அவள் உடலெல்லாம் ஏதோ தைலத்தை பூசியும் கொண்டிருந்தான். தைலம் பூசுகிற சாக்கில் அவன் கைகள் அத்துமீறி விளையாடி கொண்டிருந்தது. வெளியே ஒருவன் குச்சியால் மேளத்தை தட்டி கொண்டிருக்க, இன்னொருவன் ஆட்டுத் தோலினால் செய்யப்பட்ட மத்தளம் போன்ற ஒரு கருவியை தட்டி கொண்டிருந்தான். அந்த மூவரை தவிர மீதி அனைவரும் தீயை சுற்றி மெய் மறந்து பித்து பிடித்தவர்கள் போல் ஆடிக்கொண்டிருந்தார்கள். தேவன் மதுரனின் காதுக்குள் அந்த பெண்ணை என்ன செய்ய போகிறான்? சேதப்படுத்த போகிறானா அல்லது பலி கொடுக்க போகிறானா? தைலம் பூசுகிற மாதிரி என்னவெல்லாம் செய்கிறான் பார். எனக்கு என்னவோ அவன் செய்வதை பார்த்தால் ஆட்டை குளிப்பாட்டுவது போல் தோன்றுகிறது. அதை கேட்ட மதுரன் அவர்களை நோக்கி போக எத்தனிக்க அவனை தடுத்த தேவன், வேண்டாம் மதுரா, அவர்கள் எத்தனை பேர்
இங்கே இருக்கும் 25 பேர் தானா, அல்லது இன்னும் அதிகமான பேர் இருக்கிறார்களா? என்ன செய்ய போகிறார்கள் என்று எதுவுமே நமக்கு தெரியாது. நம்முடைய ஆயுதங்களை கூட மண்டபத்தில் போட்டுவிட்டு வந்து விட்டோம். அவர்களை தாக்குவதற்கு இது சரியான தருணம் அல்ல. இவர்கள்தான் இந்த மலையில் இருக்கும் காட்டு மிராண்டிகள் போல் இருக்கிறது. மதுரன், நம்மிடம் ஆயுதம் இல்லை என்பதற்காக பாவம் ஒரு பெண்ணை கொலை செய்வதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா? விடு, நான் போகிறேன் என்று சொல்லி கிளம்ப தயாரான மதுரனை மீண்டும் தடுத்த இளந்தேவன், நான் போக வேண்டாம் என்று சொல்வதற்கு அது மட்டும் காரணமில்லை. நன்றாக பார். மேடையில் படுக்க வைக்கப்பட்டிருக்கும் இளம் பெண் கை கால்கள் கட்டப்படவில்லை. ஆனாலும் அவள் உடலில் அசைவில்லை. அவள் உயிரோடு இருக்கிறாளா இல்லையா என்று முதலில் தெரியவில்லை. மேலும் அவள் அவர்கள் கூட்டத்தை சேர்ந்தவளாக கூடவும் இருக்கலாம். அதனால் இப்போது போய் சூழ்நிலையை சிக்கலாக வேண்டாம். முதலில் ஊருக்குள் செல்வோம், வந்த வேலையை கவனிப்போம். பின்னர் இவர்கள் கூட்டத்தை பற்றி விசாரிப்போம். தவறு இருக்கும் பட்சத்தில் தக்க நடவடிக்கை எடுக்கலாம். தேவன் சொன்னது ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்தது. மதுரன் சரி என்று தலையாட்டிவிட்டு வா போகலாம் என்று சொல்ல இருவரும் திரும்பி வந்த வழியே நடந்தார்கள். மதுரன், இருந்தாலும் என் மனசுக்கு ஏதோ சரி என்று படவில்லை. தேவன், எனக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பயங்கரமான ஆயுதங்கள் வேறு வைத்திருக்கிறார்கள். நம்மிடம் எதுவுமே இல்லை. இந்த ஊர் நிலவரங்களை தெரிந்து கொள்ளாமல் களத்தில் இறங்குவது நமக்குத்தான் ஆபத்து. மதுரன் வேண்டா வெறுப்பாக திரும்பி நடக்க ஆரம்பித்தான். தேவன் அவனை பின்தொடர்ந்தான். கீழே கிடந்த ஒரு கூரான கல்லை எடுத்துக்கொண்டு நிலவை பார்த்த மதுரன், 4ஆம் ஜாமம் ஆரம்பித்திருக்கும் என்று சொல்லியபடியே மரங்களுக்கு இடையில் புகுந்து நடந்து கொண்டிருந்தான். போகும் வழியெல்லாம் மரங்களில் கல்லால் அடையாளமிட்டுக் கொண்டே சென்றான். அடர்ந்த காட்டுப்பகுதியில் இந்த இடத்தை அடுத்த முறை வரும்போது கண்டுபிடிப்பதற்கு உதவியாக இருக்கும். இருவரும் ஆற்றங்கரை ஓரமாக வந்து சேர்ந்தார்கள். இறங்கு முகமாக செல்லாமல் ஆற்றின் கரையோரமாக மேலேறி நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். வழியெங்கும் இருந்த முட்புதர்களும் செடிகளும் கொடிகளும் அவர்கள் பயணத்துக்கு இடையூறாக இருந்தது. மண்டபத்தின் எதிர்கரைக்கு வந்து சேர கிட்டத்தட்ட ஒரு நாழிகையானது. தேவன், ஆற்றில் நீரோட்டம் அதிகமாக தான் இருக்கிறது. இப்போது கரையை கடப்பது உசிதமல்ல. இருவரும் சுற்றிலும் பார்த்தார்கள். அங்கிருந்த ஒரு பெரிய மரத்திற்கு பின்னால் போய் சாய்ந்து உட்கார்ந்தார்கள். சற்று நேரத்தில் அவர்களையும் அறியாமல் தூங்கிவிட்டார்கள். சூரிய வெளிச்சம் முகத்தில் அரைந்து தேவனை எழுப்பிவிட்டது. அவன் மதுரனை எழுப்ப இருவரும் வந்து ஆற்றை பார்த்தார்கள். நீரோட்டம் மறுகரைக்கு போகும் அளவுக்கு இருந்தது. இருவரும் ஆற்றில் குதித்து மறுகரைக்கு சென்று மண்டபத்தை அடைந்தார்கள். மண்டபத்தினுள் நுழைந்த மதுரனுக்கு அதிர்ச்சி. அங்கு வைக்கப்பட்டிருந்த அவர்களின் அங்கிகளும் கொண்டு வந்த மூட்டையையும் காணவில்லை. மதுரன், ஐயையோ, நாம் கொண்டு வந்து மூட்டைகளை காணவில்லையே. அதில் தானே ஆசானிடம் கொடுக்க வேண்டிய ஓலை இருந்தது. சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்த தேவன், அப்பாடா என்றான். நல்ல வேளையாக குதிரைகள் நிற்கிறது. அதை யாரும் ஒட்டி போகவில்லை. மதுரன், குதிரையை யார் கை வைக்க முடியும்? நம்மை தவிர வேறு யாரிடமும் அவை செல்லாது. தேவன், இந்த அடர்ந்த காட்டுக்குள் யார் நம் மூட்டையை எடுத்திருக்க முடியும்? ஒருவேளை நேற்று நீ விரட்டிவிட்ட திருடர்களில் எவனாவது ஒருவன் எடுத்திருக்கலாமா? மதுரன், இருக்கலாம், வாய்ப்பிருக்கிறது. சரி வா, கிளம்பலாம். இருவரும் குதிரையில் ஏறி விஜயபுரம் நோக்கி கிளம்பினார்கள். நன்றாகவே விடிந்திருந்தது. இரவில் பயத்தை காட்டி திகிலடைய வைக்கும் கானகம் பகலில் அழகை காட்டி பிரமிக்க வைக்கிறது. மரங்களில் இருந்த இலைகளில் எல்லாம் பனித்துளிகள் பூத்திருந்தன. அப்போதுதான் குளித்துவிட்டு தலையை துவட்டாமல் வந்த புது மணப்பெண் போல் கானகம் வசீகரமாக இருந்தது. கொஞ்ச தூரம் சென்றதும் திடீரென தேவன், மதுரா, அங்கே பார். யாரோ ஒரு கூனன் ஒரு கையில் வினோதமான வாள் ஒன்றை வைத்துக்கொண்டு மற்றொரு கையில் ஒரு மூட்டையை இழுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தான். நன்கு அகண்ட ஒரு அடி 10 அங்குல உயரம் கொண்ட ஒரு பக்கம் கூரான சிறிது வளைந்த வாள். குதிரைகள் சத்தம் போடாதபடி நிறுத்திவிட்டு இருவரும் கூனனை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். வலது பக்க கண்ணை மறைத்தபடி முகத்தில் ஒரு பெரிய கட்டி இருந்தது. உடல் முழுவதும் கோணி துணி போர்த்தியபடி தலைவரை மூடிக்கொண்டு சென்று கொண்டிருந்தான். தேவன், மரம் வெட்ட வந்திருக்கிறான் என நினைக்கிறேன். மதுரன், மரம் வெட்ட வந்தவன் மாதிரி தெரியவில்லை. இப்போது யாருமே பயன்படுத்தாத தளிம வாள் வைத்திருக்கிறான், பார்த்தியா? தேவன், ஆமாம், தளிம வாள்தான். நாம் அந்த பாழா போன ஊருக்கு போய் சேர்வதற்குள்ளேயே பல அதிர்ச்சியான விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஊருக்கு வெளியேயே இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது. ஊருக்குள்ள நமக்கு என்னவெல்லாம் காத்திருக்கிறதோ. அந்த கூனன் நின்று இழுத்து கொண்டு சென்ற மூட்டையை காலால் ஒரு தடவை தட்டி பார்த்தான். அவனுக்கு சற்று முன்னால் இருந்த மிகப்பெரிய ஆலமரத்தின் அருகே வந்து நின்றான். அதன் அருகே சிதிலமடைந்த ஒரு பாழும் கிணறு இருக்க அதில் உட்கார்ந்திருந்த காகம் ஒன்று
அவனை பார்த்ததும் விருட்டென பறந்து சென்றது. இழுத்து கொண்டு வந்த மூட்டையை கஷ்டப்பட்டு தூக்கி கிணற்றுக்குள் போட்டான். போட்டதும் சுற்றிலும் எல்லா பக்கமும் திரும்பி பார்த்தான். அவன் அடுத்து என்ன செய்ய போகிறான் என்று ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்த இருவரும் அவன் சுற்றிலும் பார்ப்பதை பார்த்ததும் மரத்தின் பின்னே ஒளிந்து கொண்டார்கள். சற்று நின்று எதையோ யோசித்த கூனன் அந்த பெரிய ஆலமரத்தின் பின்னால் சென்றான். தேவனும் மதுரனும் அவன் வரட்டும் என காத்திருந்தார்கள். நேரம் போய்கொண்டே இருந்தது. மரத்தின் பின்னே சென்றவன் வர்ற மாதிரி தெரியவில்லை. ரொம்ப நேரம் ஆகிவிட பொறுமை இழந்த மதுரனும் தேவனும் சரி என்னதான் நடக்கிறது என்று பார்த்து விடுவோம் என்று அவன் சென்ற மரத்தின் அருகே போய் பார்த்தார்கள். கூனனை காணவில்லை. எங்கே போயிருப்பான் என்று இருவரும் சுற்றிலும் தேடினார்கள். அவன் வந்ததற்கான சுவடே இல்லை. அந்த இடத்தை சுற்றியும் மரங்கள் மரங்கள் மேலும் மரங்கள். அதில் ஏதாவது ஒரு மரத்தின் பின்னால் போய் ஒளிந்து கொண்டானா? தேவன் எல்லா பக்கமும் போய் தேடிக்கொண்டிருந்தான். மதுரன் நம் கண்ணை தப்பி அவன் வேறெங்கும் செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. காற்றைப் போல் மாயமாய் மறைந்து விட்டானே. மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன், எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இங்கிருந்து அவன் எங்கும் போவதற்கு வழியே இல்லை. வேகமாக ஓடியிருப்பதற்கு கூட வாய்ப்பே இல்லை. அவனுக்கு கால்கள் இருந்ததா? நடந்துதான் வந்தானா? சரியாக பார்த்தாயா? கிணற்றுக்குள் எதையோ போட்டானே என்று கிணற்று அருகே போய் எட்டி பார்த்தார்கள். கிணற்றில் தண்ணீரே இல்லை. மிகவும் ஆழமான கிணறு போல் இருக்கிறது. சுற்றிலும் மரங்கள் அடர்ந்து குறைவான வெளிச்சம் இருந்ததால் ஓரளவுக்கு மேல் உள்ளே பார்க்க முடியவில்லை. இருட்டாக இருந்தது. எதையுமே பார்க்க முடியாததால் சோர்வா. தேவன், அடுத்து என்ன செய்வது? மதுரன் பேச வாய் திறப்பதற்குள் கிணற்றின் இருட்டுக்குள் இருந்து ஒரு அமானுஷ்யமான அழுகுரல் எதிரொலித்தது. ஒரு நொடி அதிர்ந்து போன இருவரும் கிணற்றுக்குள் மறுபடியும் எட்டி பார்த்தார்கள். இருள் சூழ்ந்திருந்ததால் உள்ளே எதுவுமே தெரியவில்லை. மறுபடியும் ஏதாவது அழுகுரல்கள் கேட்கிறதா என்று காதை தீட்டியபடி காத்திருந்தார்கள். எந்த சத்தமும் கேட்கவில்லை. கூனனையும் காணவில்லை. மதுரன், கயிறு ஏதாவது கிடைத்தால் உள்ளே இறங்கி பார்த்து விடலாம். தேவன் சுற்றிலும் ஒரு முறை பார்த்துவிட்டு அவ்வளவு நீள கயிறு காட்டுக்குள் எங்கே கிடைக்கப் போகிறது? சரி, இப்போது என்ன செய்வது? மதுரன், எனக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. இங்கே நடக்கும் விஷயங்களை பார்க்கும்போது ஒன்று மட்டும் புரிகிறது. சோழ வீரர்கள் காணாமல் போன மர்மத்தை அவ்வளவு லேசாக கண்டுபிடித்து விட முடியும் என்று தோன்றவில்லை. நீ என்ன நினைக்கிறாய்? தேவன், ஏற்கனவே நான் சொன்னதுதான். மன்னர் நமக்கு கட்டளையிட்ட விஷயத்தை முதலில் நிறைவேற்றுவோம். பிரம்மராயர் சொன்னபடி ஆசானிடம் சென்று கொடுக்க வேண்டிய ஓலையை பறிகொடுத்து விட்டோம். ஓலை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. நாமவே சென்று மல்யுத்தமும் சிலம்பமும் கற்க வந்ததாக சொல்லலாம். அதன் பிறகு மற்றவற்றை பார்த்துக் கொள்ளலாம். இருவரும் விஜயபுரத்தை நோக்கி பயணத்தை தொடர்ந்தார்கள். அதே நாளிரவு விஜயபுரம், செங்கல்வராயர் இல்லம். விஜயபுரம் அங்காடி தெருவுக்கு அருகே உள்ள மேட்டு தெரு செல்வந்தர்கள் வாழும் வீதி. பொன்னும் பொருளும் அதிகமாக புழங்கும் மாளிகைகள் இருக்கும் இடம். பாடி காவலர்கள் வேல் கம்புகளுடன் இரவு நேரங்களில் வலம் வந்து கொண்டிருப்பார்கள். ஊர் பொது சபை கூட்டத்தில் பேசிவிட்டு இரவு உணவையும் முடித்துவிட்டு வீட்டின் மேல் மாடியில் இருக்கும் அறையில் படுத்துக் கொண்டிருந்த செங்கல்வராயர் பல்வேறு விஷயங்களை நினைத்து குழம்பி 3ஆம் ஜாமத்தில் தான் தூங்கவே ஆரம்பித்தார். நல்ல விஸ்தாரமாக இருக்கும் வீடு. வீடு என்றால் சுந்தரி கோபித்துக் கொள்ளக்கூடும். அதனால் மாளிகை என்றே சொல்லிவிடுவோம். பணக்கார செழுமை அங்கே இருக்கும் பொருட்களில் எல்லாம் பட்டவர்த்தனமாக தெரிந்தது. செங்கல்வராயரின் முன்னோர்கள், அவர் தந்தை உட்பட வேட்டையில் மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள். பக்கத்தில் இருக்கின்ற கானகத்தில் வேட்டைக்கு சென்று கொன்ற புலிகளின் தலை, யானை தந்தங்கள் பதப்படுத்தப்பட்டு வரவேற்பறையில் அவர்கள் வீரத்தை பறைசாற்றிக் கொண்டிருந்தது. கீழே இருக்கும் அறைகளில் ஒன்றில் அவரது மனைவியும் சமையல் கட்டில் வேலைக்காரியும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். வண்டிக்காரன் வீட்டுக்கு வெளியே இருக்கும் சிறிய அறையில் தூங்கிக் கொண்டிருந்தான். பக்கத்து ஊருக்கு நாட்டிய நாடகம் பார்க்க போன அவரது மகள் சுந்தரி இன்னும் வந்து சேர்ந்திருக்கவில்லை. ஏதோ சத்தம் கேட்டு முழித்த செங்கல்வராயர் எழும்பி பார்த்தார். இரவு வெளிச்சம் தருவதற்காக ஏற்றி வைத்திருந்த விளக்கு கீழே விழுந்திருந்தது. எழும்பி கீழே விழுந்த விளக்கை எடுத்து மேஜை மேல் வைத்துவிட்டு குடுவையில் இருந்த நீரை எடுத்து குடித்தார். அண்ணாந்து நீரை குடித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அதை உணர்ந்தார். அவருக்கு பின்னே யாரோ நின்றபடி மூர்க்கத்தனமாக பற்களை கடித்துக் கொண்டிருப்பது போல அவருக்கு தோன்றியது. ஒரு நொடி திடுக்கிட்டு அவர் பின் சுதாரித்து, சே, இந்நேரத்தில் யார் வீட்டிற்குள் வர முடியும்? ஊருக்குள் நடந்து கொண்டிருக்கும் கொலை சம்பவங்களால் தேவையில்லாமல் கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து திரும்பி பார்க்க எத்தனித்தார் செங்கல்வராயர். அடுத்த நொடி அடி வயிற்றிலிருந்து கோப பிரளயமாக யாரோ உருமும் சத்தம் கேட்டது. சப்த நாடியும் ஒடுங்கி போய் குப்பென்று உடம்பெல்லாம் செங்கல்வராயருக்கு வியர்த்து விட்டது.
கையில் வைத்திருந்த குடுவை கீழே விழுந்து உருண்டு தண்ணீர் சிதறியது. எதிரே இருந்த பூஜை அறையை பார்த்தார். அடுத்த நொடி எதையும் யோசிக்காமல் நேராக பூஜை அறையை நோக்கி ஓடினார். எதுவோ அவரை பின்னால் இழுத்தது. உடல் பலத்தை எல்லாம் பிரயோகித்து உயிரை காப்பாற்றும் உந்துதலில் இழுத்த பிடியை தள்ளிவிட்டு பூஜை அறையை நோக்கி ஓடி உள்ளே நுழைந்து கதவை தாளிட்டார். பல மணி துளிகள் ஆன பின்னும் அவருக்கு படபடப்பு அடங்கவில்லை. வியர்ப்பது நிற்கவில்லை. சமீப காலமாக தான் இந்த பிரச்சனைகள். ஊருக்குள் நிறைய பிரச்சனைகள். எல்லாமே ஏதோ பைசாசத்தின் வேலையா? இப்போது எனக்கு நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது கண்டிப்பாக பைசாசத்தின் வேலை மாதிரிதான் தெரிகிறது. எப்படி நம்மையும் நம் ஊரையும் காப்பாற்றப் போகிறோம்? பல்வேறு எண்ணங்களால் அலைகழிக்கப்பட்டு பின்னர் கதவில் தொங்கிக் கொண்டிருந்த மணிகளின் இடைவெளி வழியே பூஜை அறையிலிருந்து வெளியே பார்த்தார். அவர் தூங்கிக் கொண்டிருந்த கட்டிலருகே ஒரு கரிய உருவம் மிதந்தபடி பூஜை அறையை பார்த்து கொண்டிருந்தது. காலை 11 மணி. மதுரனும் தேவனும் நினைத்தபடி விஜயபுரம் ஒன்றும் வெகு தூரத்தில் இல்லை. ஒரு காத தொலைவிற்குள் தான் இருந்தது. விஜயபுரத்தின் புறநகர் வீதிக்குள் நுழைந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய ஊராகத்தான் இருந்தது. அங்காடி தெருவுக்குள் நுழைந்த போது பற்பல சதுரங்களாகவும் வட்டங்களாகவும் அமைக்கப்பட்டிருந்த கடைகளில் ஜன திரளை பார்த்தபோது ஊர் என்ற எண்ணம் மாறி நகர் என்றே நினைக்க தோன்றியது. பற்பல விற்பனை பொருட்கள் விற்பனையாகிக் கொண்டிருந்தன. அங்காடி தெருவில் பல வளைவுகளில் புகுந்து திரும்பி அதற்கடுத்து வரிசையாக இருந்த தெருக்களில் நுழைந்த போது மாளிகை வீடுகளை பார்க்க முடிந்தது. தேவன், எவ்வளவு பெரிய ஊர்! இவ்வளவு அருகில்தான் இருக்கும் என்று தெரிந்திருந்தால் இரவே வந்திருக்கலாம். இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்காது. மதுரன், அது கூட ஒரு வகையில் நல்லதுதான். ஊரை சுற்றி என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரிய வந்ததே. இருவரும் சாதாரண ஒரு வஸ்திரமும் தலைப்பாகையும் தான் அணிந்திருந்தார்கள். பார்ப்பதற்கு எளிய முறையில் காட்சி அளித்தாலும் சமீபத்தில் நடந்த சம்பவங்கள் காரணமாக ஊருக்குள் யார் புதியவர்கள் வந்தாலும் ஊரார் சந்தேகப்படும் சூழ்நிலை நிலவிக் கொண்டிருந்ததால் அவர்கள் இருவரையும் சந்தேகத்துக்கிடமாக பார்த்தார்கள். தேவன், என்ன நண்பா, எல்லாரும் வினோதமாக நம்மை பார்க்கிறார்கள். நாம் என்ன அவ்வளவு அழகாகவா இருக்கிறோம்? வீதியோரமாக குதிரையை நிறுத்திவிட்டு அங்கே தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களில் ஒருவனை கைத்தட்டி அழைத்தான் மதுரன். புதியவர்களை பார்த்ததும் மிரள மிரள விழித்துவிட்டு அவனும் மற்ற சிறுவர்களும் அங்கிருந்து ஓடிவிட்டனர். இது தஞ்சாவூரில் என்றால் கதையே வேறு. போர் என்றால் கூட விளையாடிக் கொண்டிருக்கும் சிறுவர்கள் நாங்களும் வரட்டுமா என்று கேட்பார்கள். இருவரும் குதிரையில் இருந்து இறங்க எதிர்பக்கமாக குதிரையில் வந்த இளம் வீரன் ஒருவன் அவர்களை பார்த்ததும் நிறுத்தி, யார் நீங்கள்? இந்த ஊருக்கு புதிதாக இருக்கிறீர்களே? தேவன், ஐயா, நாங்கள் உறையூரில் கூல வாணிகன் குடும்பத்தை சார்ந்த வணிகர்கள். இந்த பகுதியில் வணிகம் செய்வது பற்றி தெரிந்து கொள்ளவும் மேலும் அழகிரிசாமி ஆசானிடம் சிலம்பம் கற்றுக்கொள்வதற்காகவும் வந்திருக்கிறோம். மதுரன் குதிரையில் வந்த அந்த வீரனை பார்த்தான். மெல்லிய சரீரமாக இருந்தாலும் கண்களில் மிடுக்கு தெரிந்தது. உரையில்லாத உடைவாள் ஒன்று அவன் கச்சையில் சொருகப்பட்டிருந்தது. வீரன், உங்களை பார்த்தால் வணிகர்கள் போலவே தெரியவில்லையே. பஞ்சத்தில் அடிபட்டவர்கள் போல் அல்லவா காட்சி அளிக்கிறீர்கள்? தேவன், வரும் வழியில் கானகத்தில் ஆற்றில் குளித்த போது எங்கள் மூட்டைகளையும் உடைகளையும் பறிகொடுத்து விட்டோம். அதனால் தான் அவ்வாறு இருக்கிறது. நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? வீரன், என் பெயர் வசந்தசேனன். இங்கிருக்கும் பாடி காவலர்களுக்கு ஒத்துழைப்பதற்காக காவல் பணியில் ஈடுபட்டு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அழகிரிசாமி ஆசான் பள்ளிக்கு போவதற்கான வழியை சொல்லிவிட்டு புறப்பட்டான். அவர்கள் சொன்ன வழியில் சென்று அழகிரிசாமி ஆசான் மல்யுத்த பயிற்சி பள்ளியை அடைந்தார்கள். அதுவே பெரிய அரண்மனை போல் இருந்தது. அழகிரிசாமி ஆசான் மற்ற ஆசான்களைப் போல் இல்லாமல் செல்வ செழிப்பு மிகுந்தவர்தான் போல் இருக்கிறது. அங்கே வாசலில் பருத்தி கோட்டை மூட்டை போல் நின்று கொண்டிருந்த ஒருவன் அவர்களை பார்த்து யார் என்று விசாரிக்க, தேவன், ஐயா, முதலில் தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? என்னுடைய பெயர் அதிரடி ஆறுமுகம். ஆசானின் வலது கை. என்னோட ஒவ்வொரு அடியும் இடி போன்று அதிரடியாயிருப்பதினால் என்னுடைய பெயரோடு அதிரடி இணைந்து விட்டது. தேவன், 5 அடி கூட இல்லை. யாரது உங்கள் பெயரோடு அதிரடியை இணைத்தது? ஆறுமுகம் தேவனை பார்த்து முறைக்க, மதுரன் இடைமறித்து, இல்லை இல்லை, உங்களுக்கு இந்த அடைமொழி மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. சிறு சந்தேகம். நாங்கள் வணிகர்கள். வெளியூரிலிருந்து இப்போதுதான் ஊருக்குள் வருகிறோம். ஆனால் ஊருக்குள் அனைவருமே சந்தேகமாய் பார்க்கிறாங்களே, ஏன்? ஆறுமுகம், அது ஒண்ணுமில்ல. சமீப காலமா ஊருக்குள்ள நிறைய பிரச்சனைகள். ஒரு மாசம் முன்னால ஒரு சின்ன பொண்ணு கொலை செய்யப்பட்டு ஊருணி பக்கமா அதனுடைய உடலை கண்டெடுத்தார்கள். இப்ப சமீபமா ஊர் பெரிய மனுஷர் வெங்கடராயர் மற்றும் அவரோட வண்டிக்காரன் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் யார் காரணம் என்று கண்டுபிடிக்கப்படல.
அதனாலதான் வெளியூர்காரர்கள் யாரை பார்த்தாலும் சந்தேகமா பார்க்கறாங்க. தேவன் அடுத்த கேள்வி கேட்கும் முன், ஆமா, இதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன், நீங்க யாரு, எங்கிருந்து வர்றீங்க என்று கேட்டான் ஆறுமுகம். மதுரன், நாங்கள் ஐயாவை பார்க்க உறையூரில் இருந்து வருகிறோம். அவரிடம் முறையாக மல்யுத்தம் மற்றும் சிலம்ப பயிற்சி எடுப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆறுமுகம், என்னடா இது, இன்றைக்கே உறையூரில் இருந்து எவ்வளவு வணிகர்கள் வருவீர்கள்? ஏற்கனவே இப்படித்தான். உறையூரில் இருந்து வணிகன் மகன் என்று ஒருவன் இன்னைக்கு காலையில் தான் பள்ளியில் சேர்ந்தான் என்றான் அவன். தேவன், உறையூர் வணிகன் மகனா? ஆம், பெயர் கூட மதுராந்தகன் என்று சொன்னான். ஏதோ ஓலை கொண்டு வந்திருந்தான். ஐயாவிடம் கொடுத்துவிட்டு காலையில் தான் பள்ளியில் சேர்ந்தான் என்றான் ஆறுமுகம். மதுரனும் தேவனும் திடுக்கிட்டு போய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். முந்தைய நாள் இரவு செங்கல்வராயர் இல்லம். பார்த்ததும் வெலவெலத்து போன செங்கல்வராயர் அனிச்சையாக கதவை விட்டு பின்பக்கமாக துள்ளி நகர்ந்தார். உடல் நரம்புகளில் எல்லாம் நடுக்கம் பரவ சுவரோரமாக போய் சாய்ந்து நின்று கொண்டார். பூஜை அறைக்குள் எந்த பைசாசமும் உள்ளே நுழையாது என்று மனதை தைரியப்படுத்திக் கொண்டார். விஜயபுரம் சாளுக்கியர்கள் காலத்தில் இருந்தபோது போரில் பங்கு பெற்று எவ்வளவோ தலைகளை உருட்டி இருக்கிறார். அந்த பேய்கள் எல்லாம் அவரை தாக்காமல் இருக்க ஏற்கனவே வீடு பூராக மந்திரித்து காப்பு பூஜை செய்துதான் வைத்திருக்கிறார். அதையும் மீறி இந்த பைசாசம் உள்ளே எப்படி நுழைந்தது? ஒருவேளை பல வருடங்கள் ஆனதால் வலிமை குறைந்து விட்டதோ? நாளை பூசாரியை கூப்பிட்டு வந்து பார்க்க வேண்டும். அதுவும் இது சாதாரண மாதிரி தெரியவில்லையே, ரொம்ப வெறி கொண்டு இருப்பது போல் தோன்றுகிறது. என்ன செய்கிறது என்று மறுபடியும் போய் எட்டி பார்க்கலாமா என்று மெதுவாக கதவு பக்கம் சென்று அந்த துளைகள் வழியாக பார்த்தார். அவர் கட்டிலருகே காணவில்லை. முடிந்தவரை அவர் அறையை துளையின் வழியாக பார்த்து கொண்டிருந்தார். கருப்பு உருவத்தை காணவில்லை. அவருடைய படுக்கை அறை அமைதியாக இருப்பது போல் தோன்றியது. மறு வினாடி அவர் பார்த்து கொண்டிருந்த துளையின் முன்னால் ஏதோ ஒரு கருப்பு புகை படர். அறைக்குள்ளே அவர் எதையுமே பார்க்க முடியவில்லை. ஏதோ வித்தியாசமாக நடக்கப் போகிறது என்று எத்தனித்து கண்களை துளையிலிருந்து எடுக்க போன கடைசி வினாடி, துளையின் மறுபக்கம் கோவை பழம் போல் இரத்தச் சிவப்பாக 2 கண்கள், இரத்தம் தோய்ந்த பற்களுடன் ஒரு கருமையான முகம் துளையின் முன்னால் தோன்றி ஹோவென ஆக்ரோஷ கூச்சலிட பார்த்து கொண்டிருந்த செங்கல்வராயர் பின்னால் தூக்கி எறியப்பட்டார். மறுநாள் காலை அழகிரிசாமி ஆசான் பயிற்சி பள்ளி. ஆறுமுகம், அதோ எங்கள் ஆசானிடம் பேசிக் கொண்டிருக்கிறாரே, அவர்தான் இன்றைக்கு புதிதாக சேர்ந்த மதுராந்தகன். மதுரனும் தேவனும் உள்ளே பார்த்தார்கள். தூரத்தில் ஒரு பெரியவரிடம் ஒருவன் பேசிக் கொண்டிருந்தான். இருவரும் சிலம்ப பயிற்சி பள்ளிக்குள் நுழைந்தார்கள். மதுரன், தேவா, நாம் தான் அவனை பார்க்கவில்லை. அவன் நிச்சயமாக நம்மை பார்த்திருப்பான். இப்போது நாம் இங்கு வந்தது தெரிந்தால் அவன் ஓடிவிடலாம். அவன் ஓடாதவாறு சுற்றி வளைத்து விடு. எதிரே இருந்த வீட்டின் பக்கவாட்டில் இருக்கும் மைதானத்தின் முகப்பில் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை வீடு என்று சொல்வதை விட மாளிகை என்றுதான் சொல்ல வேண்டும். வீட்டின் முதல் மாடியில் ஜன்னல் அருகே யாரோ ஒரு பெண் கையில் சிறிய தாமரை மலருடன் ஜன்னலில் தத்தி தத்தி நடந்து கொண்டிருந்த புறாக்களை பார்த்து கொண்டிருந்தாள். தேவன் நின்று அவளை பார்த்தான். அவள் கையில் வைத்திருக்கும் தாமரை மலர் அவள் வெண்பனி தூவும் நிலவு முகத்தை பார்த்து வெட்கி தலைகுனிந்து இருந்தது. ஒரு மாடப்புறா மட்டும் இடதிலிருந்து வலம், வலதிலிருந்து இடமென மாற்றி மாற்றி கழுத்தை சொடுக்கி கால்கள் நொண்டி தரையை அளந்தபடி நடந்து கொண்டிருந்தது. கால்களில் ஏதோ அடிபட்டிருக்கிறது போல் இருக்கிறது. அந்த இளம் பெண் அடிபட்டிருந்த புறாவை மெதுவாக எடுத்து நீவி விட்டு கால்களில் என்னவோ மருந்திட்டாள். தேவன் அவளை பார்த்தபடியே, நீங்கள் சொன்னதை இப்போது ஒத்துக் கொள்கிறேன். நமக்கு இங்கே நிறைய வேலைகள் இருக்கும் போல் இருக்கிறது. மதுரன் இவன் எதை பார்த்து பேசுகிறான் என்று ஜன்னலை பார்த்தான். அங்கே ஒரு சில மாடப்புறாக்களும் மற்றொரு பெண் புறாவும் இருந்ததை பார்த்ததும் அவனுக்கு புரிந்துவிட்டது. இனிமேல் இந்த இடத்தை விட்டு தேவனை விரட்டி அடித்தாலும் போக மாட்டான். அந்த பெண் புறா அடிபட்டிருந்த மாடப்புறாவுக்கு மெதுவாக தடவி விட்டு முத்தமிடும் போது அது முகத்தை திருப்பிக் கொள்ள உதட்டை சுழித்துக் கொண்டு அந்த பெண் செல்லமாக அதன் முதுகில் தட்டினாள். எதேச்சையாக அவள் கீழே பார்த்தபோது கீழே நின்று கொண்டிருக்கும் ஒரு அழகிய வாலிபன் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பர் பார்த்ததும் வெட்கப்பட்டு ஜன்னலின் மறுபக்கம் மறைந்தாள். மதுரன் தொண்டையை செரும தேவன் சுதாரித்து மதுரனை பார்த்து சிரித்தான். மதுரன், பருந்துகளை வலை விரித்து வேட்டையாட வந்த வேடன் புறா விரித்த வலையில் விழுந்து விட்டார் என்று சொல்லி சிரித்தான். தேவன், சேச்சே, அதெல்லாம் இல்ல. இருவரும் மறுபடியும் ஆசானை நோக்கி சென்றார்கள். ஜன்னல் பக்கவாட்டில் ஒளிந்திருந்த அந்த பெண் வெளியே வந்து அவர்களை எட்டி பார்ப்பதற்கும் போய்க் கொண்டிருந்த தேவன் திரும்பி பார்ப்பதற்கும் சரியாக இருந்தது. கண்கள் படபடக்க கையில் வைத்திருந்த புறாவை விட்டுவிட்டு
மறுபடியும் ஜன்னல் பின்னால் மறைந்தாள். புறா படபடவென பறந்து பக்கத்தில் இருந்த மரத்தில் போய் உட்கார்ந்தது. மதுரனும் தேவனும் வருவதை பார்த்ததும் ஆசானிடம் பேசிக் கொண்டிருந்த மதுராந்தகன் திடுக்கிட்டு போய் முழித்துக் கொண்டிருந்தான். மதுராந்தகனை வேகமாக நெருங்கி தேவன் கைகளை பிடித்துக் கொண்டு, ஐயா, எங்களை விட்டு எங்கு சென்று விட்டீர்? உங்களை காணாமல் நாங்கள் தவித்து விட்டோம் என்றான். மதுரன், ஆமாம், ஊரெல்லாம் தேடி அலைந்து கண்டுபிடித்தோம். ஆசான், யாரப்பா நீங்கள்? தேவன், நான் இவருடைய மெய்காப்பாளன். மதுரனை காட்டி, இவர் அவருடைய தேரோட்டி. ஆனால் ஐயா, எங்களை பணியாட்கள் மாதிரி நடத்தியதே கிடையாது. நாங்கள் நண்பர்கள் மாதிரி தான் பழகுவோம். உறையூரில் இருந்து வரும் பொழுது பாதி வழியில் வழி தவறிவிட்டோம். எங்களை விட்டுவிட்டு அவர் வந்து விட்டார். ஆசான், ஓ, புரிகிறது புரிகிறது. ஓலையை நான் படித்தேன். மதுராந்தகன் பயத்தில் முழித்துக் கொண்டு, சரி, அப்போ நான் கிளம்புகிறேன். நாளை வந்து உங்களை சந்திக்கிறேன் என் ஆசானிடம் சொல்லிவிட்டு கிளம்ப முயற்சிக்க. மதுரன், இருங்கள் மதுராந்தகரே, உங்களிடம் கொஞ்சம் தனியாக பேச வேண்டியிருக்கிறது. ஆசான், பல நாட்களுக்கு பிறகு இப்போதுதான் நண்பரை பார்க்கிறீர்கள். உங்களுக்கு பேசுவதற்கு நிறைய இருக்கும். பேசுங்கள் பேசுங்கள், நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள் சென்றார். மதுராந்தகன் ஓட முயற்சிக்க அவன் கையை பிடித்து வளைத்து, தேவன், எங்க ஓட பார்க்கிற நில்லு என்றான். மதுரன், ஏன் இப்படி செய்தாய்? ஒழுங்காக நீ உண்மையை சொல்லுகிறாயா? இல்லை, தலைகீழாக கட்டி தொங்க விடட்டுமா? ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். என் பெயர் உத்தமன். நான் ஒரு திருடன். நேற்று இரவு மண்டபத்தின் அருகே ஒரு மரத்தின் பின்னால் படுத்திருந்தேன். நீங்கள் என்னை கவனிக்கவில்லை. ஆற்றில் அடிக்கப்பட்டு செல்வதை பார்த்தேன். அந்த ஆற்றில் நீர் அதிகமாக வரும்போது விழுந்தவர்கள் பிழைத்ததாக சரித்திரமில்லை. சூழல்கள் நிறைய உண்டு. அதனால் இனிமேல் நீங்கள் வரமாட்டீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்கள் உடைகளை எடுத்து போட்டுக் கொண்டேன். முடிந்தால் இந்த வீட்டிலும் திருடிக்கொண்டு ஓடிவிடலாம் என்று இங்கே உங்கள் பேரில் வந்து சேர்ந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, ராஜ உபசரிப்பு. தேவன், பேரை கவனித்தீர்களா? உத்தமன். இருவரும் சிரித்தார்கள். மதுரன், எங்களுக்கு பதிலாக நீ இங்கு வந்தால் ராஜ உபசரிப்பு கிடைக்கும் என்று உனக்கு எப்படி தெரியும்? உத்தமன், ஓலையில் போட்டிருந்தது. இந்த ஓலையை கொண்டு வருபவர் சோழ நாட்டின் சார்பாக வரும் விசாரணை அதிகாரி மதுராந்தகன். அவர் விசாரிக்க வந்தவர் என்ற விஷயம் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். ராஜாங்க ரகசியம். உங்கள் பயிற்சி பள்ளியில் ஒரு மாணவனாக சேர்த்துக் கொள்ளுங்கள். அவருக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுங்கள் என்று இந்த ஓலையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மதுரன் யோசனையில் ஆழ்ந்தான். உத்தமன், என்னை மன்னித்து விட்டு விடுங்கள். என் குடும்ப சூழ்நிலைக்காக இப்படி செய்து விட்டேன். எங்கேயாவது ஓடிவிடுகிறேன். இனிமேல் இந்த ஊர் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டேன். தேவன், மதுரா, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. சிரித்தபடி மதுரன், எனக்கும் அதே யோசனைதான். உத்தமனை நோக்கி, நீ இங்கேயே நில். இருவரும் தனியே சென்று, மதுரன், தேவா, முதல் விஷயம் சோழ வீரர்கள் காணாமல் போனது. இரண்டாவது வெங்கடராயரின் கொலை மற்றும் பிற கொலைகள். அரசியல் ரீதியாகவே முதலில் அணுகலாம். ஏதோ பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சதியில் சாளுக்கியர்களின் பங்கு இல்லாமல் இருக்காது. அதை என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும். தேவன், அந்த ஒற்றை கொம்பன், ஆதிவாசி கூட்டம், கூனன், இதெல்லாம் என்ன செய்வது? மதுரன் சிரித்துக்கொண்டே, இங்கேதானே இருக்கப் போகிறோம், வா, பார்த்து கொள்ளலாம். மீண்டும் இருவரும் உத்தமன் அருகே சென்று, தேவன், நீ எங்கேயும் போக வேண்டாம். இங்கேயே சோழ அதிகாரியாக சிலம்ப பயிற்சி எடுத்துக்கொள். ராஜ உபசரிப்பை அனுபவித்துக் கொண்டிரு. நாங்கள் வந்த வேலைகளை கவனித்துக் கொள்கிறோம். உத்தமன், இல்லை, எனக்கு பயமாக இருக்கிறது. வேண்டாம், என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். மதுரன், உன்னிடம் கருத்து கேட்கவில்லை. இது கட்டளை. நீ செய்துதான் ஆக வேண்டும். இல்லையென்றால் நீ செய்த தவறுக்கு தலைவேறு, உடல் வேறாக கபினி ஆற்றில் மிதப்பாய். பயந்து போய் பார்த்து கொண்டிருந்த உத்தமன் தோளில் கை போட்டபடி, மதுரன், பயப்படாதே, நான் சொல்கிறபடி செய். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் செய்து தருகிறோம். இது ஸ்ரீ ஸ்ரீ உடையார் ராஜராஜரின் நேரடி மேற்பார்வையில் வேலை செய்து கொண்டிருக்கும் இந்த மதுராந்தகனின் வாக்கு. ராஜராஜர் பெயர் பயன்படுத்தப்பட்டதும் சமாதானம் அடைந்து உத்தமன் சரி என்று தலையாட்ட எதேச்சையாக வீட்டு பக்கம் பார்த்த மதுரன் ஆசான் வெளியே வருவதை பார்த்துவிட்டு உத்தமன் தோளில் போட்ட கையை மதுரன் டக்கென்று எடுத்து அவனருகே கை கட்டி பவ்யமாக நின்றான். அதை பார்த்து தேவனும் பவ்யமானான். ஆசான், என்ன நண்பர்கள் எல்லாரும் பேசிவிட்டீர்களா? கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஓலையை படித்து விஷயத்தை தெரிந்து கொண்டேன். விசாரணை அதிகாரி என்ற விஷயம் வெளியில் தெரிய வேண்டாம். ஊருக்கு வடக்கே கண்மாய் கரையோரமாக எனக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்கிறது.
வெளியூர் மாணவர்கள் வந்தால் அங்கேதான் தங்க வைக்கப்படுவார்கள். இப்போது வெளியூர் மாணவர்கள் யாரும் இல்லாததால் நீங்கள் அந்த வீட்டில் தங்கிக் கொள்ளுங்கள். ஆறுமுகம் உங்களுக்கு வழிகாட்டுவான். வெளியே நின்ற ஆறுமுகத்தை கைத்தட்டி கூப்பிட்டு அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பி வைத்தார். ஆசானிடம் விடைபெற்றுக் கொண்டு வீட்டை நோக்கி கடைவீதியில் நால்வரும் நடந்தார்கள். யாரோ 2 வீரர்கள் குதிரையில் சென்று கொண்டிருந்தார்கள். மதுரன், சாளுக்கிய வீரர்கள் அணியும் உடையல்லவா இது? சாளுக்கிய வீரர்களுக்கு இந்த ஊரில் என்ன வேலை? யாரை பார்ப்பதற்காக வந்துவிட்டு போகிறார்கள்? ஆறுமுகம், அதுவா, 10 வருடங்களுக்கு முன்னால் இந்த ஊர் சாளுக்கியர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. கானகத்தை தாண்டி மறுபக்கம் இருக்கும் மட்டூரில் உள்ள மக்களுக்கும் இங்கு இருப்பவர்களுக்கும் கொடுக்கல் வாங்கல், கல்யாணம், காட்சிகள் என்று நடந்து கொண்டுதான் இருந்தது. இப்போது சோழர்கள் வசம் வந்த பிறகு இங்கிருந்து யாரும் அங்கே போகக்கூடாது என்று அவர்கள் சட்டம் போட்டு விட்டார்கள். மீறிச் சென்றால் சோறு தண்ணி இல்லாமல் மரத்தில் கட்டி போர்விடுவார்கள். அங்கிருக்கும் சாளுக்கிய படைக்கு தலைமை அதிகாரியாக இருக்கும் சசாங்கன் ஒரு மிருகம். தண்ணி கூட கிடைக்காமல் விக்கி சாக வேண்டியதுதான். அதனால் ஏதாவது முக்கியமான தகவல் என்றால் மட்டும் அங்கிருந்து வந்து சொல்லிக் கொண்டு போவார்கள். சில சமயங்களில் சம்புவராயர் வீட்டுக்கு அவர்கள் போவதையும் பார்த்திருக்கிறேன். தேவன், சம்புவராயர் யார்? ஆறுமுகம், இந்த ஊர் சாளுக்கியர்கள் வசம் இருந்தபோது அவர்தான் ஊர் தலைவராக இருந்தார். தேவனும் மதுரனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள்.